அனைவருக்கும் என்னுடைய பைந்தமிழ் வணக்கங்கள். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் 403வது நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்நிகழ்விற்கு வருகை தந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவராகவும் இன்றைய சிறப்பு விருந்தினராகவும் வருகை புரிந்துள்ள முனைவர் க. சுபாஷினி அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணை தோற்றுநரும் சூழலியல் அறிஞருமாகிய முனைவர் நா. கண்ணன் அவர்களையும் மற்றும் ஆன்றோர்களையும் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ள சிறந்த நட்பு தோழமை உறவுகளையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் முகநூலில் காண ஆவலுடன் காத்திருக்கக்கூடிய தோழமை உறவுகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக இன்றைய சிறப்புரை தாயகம் திரும்பிய ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்ற பொருண்மையில் நடைபெறவிருக்கின்றது. இதற்கு நோக்க உரையாற்ற வருமாறு தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணை தோற்றுநரும் சூழலியல் அறிஞருமாகிய முனைவர் நா. கண்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி இறைவாணி. தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தமிழகத்தின் செங்கல்பட்டிலிருந்து என் மாலை வணக்கங்கள். இன்று எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனெனில் கைவிட்டு போன நம் சொத்து திரும்பி நம்மிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அதில் தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய பங்கும் இருக்கின்றது என்ற அந்த நினைப்பில் இன்று நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நானும் சுபாவும் ஜெர்மனியில் இருந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தினுடைய சொத்து பழைய காலனி அரசுகளிடம் எங்கெங்கு விருந்து கிடக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நம் சொத்துக்களை எல்லாம் நாம் மீட்டெடுக்க முடியுமா என்ற கேள்வி எங்களுக்குள் எழுந்தது. அதனுடைய முதல் முயற்சியாக நாங்கள் லண்டன் சென்று லண்டனில் உள்ள பிரித்தானிய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்களில் சிலவற்றை ஒரு 10 நூல்கள் போல நாங்கள் அதை மின்னாக்கம் செய்து வெளியிட்டோம். அதற்கு மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வாழ்த்துரை கூட அனுப்பியிருக்கின்றார் இந்த செயலை வாழ்த்தி. அதுதான் எங்களுக்கு தொடக்கம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஐரோப்பாவின் பல்வேறு இடங்களுக்கு போய் அங்கு இருக்கக்கூடிய நமது தமிழ் சொத்துக்களை எல்லாம் பார்வையிட்டு அங்குள்ள காப்பகங்கள் அதிகாரிகளுடன் பேசி அவைகளையெல்லாம் முதலில் ஆவணப்படுத்துவது முக்கியம். இந்த நாம் வாழ்கின்ற இந்த மின்னுலக காலகட்டத்தில் ஆவணப்படுத்துதல், அதை மின்னாக்கம் செய்தல் என்பதை மூலத்தை கை கொள்வது மாதிரி தான். அந்த வகையில் நமது சொத்துக்களை எல்லாம் முதலில் மின்னாக்கம் செய்வது என்று நாங்கள் ஆரம்பித்து பல்வேறு இடங்களிலிருந்து தமிழகத்தின் சொத்துக்களை எல்லாம் நாங்கள் ஒரு மின் வடிவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனைமங்கலம் செப்பேடு இதுவரை லைடன் செப்பேடு என்று அழைக்கப்பட்டு வந்தது. இனிமேல் அது ஆனைமங்கலம் செப்பேடு தான். இந்த செப்பேடுனுடைய ஒரு வரலாறு, அந்த செப்பேடு சொல்லும் செய்திகள் என்ன, இந்த செப்பேடு உருவாவதற்கான பின்புலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் விரிவாக டாக்டர் சுபாஷினி அவர்கள் மிக அழகாக ஒரு நூலில் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ராஜராஜ சோழனின் கொடை என்ற அந்த நூலை நான் தான் இங்கு ரிவ்யூ பண்ணினேன். மிக விரிவாக ஆச்சரியமாக இருக்கும். அந்த செப்பேடு சொல்கின்ற செய்தி என்பது நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான செய்தி என்பது அதனுடைய சமகால தமிழ் உரைநடையை பார்த்தால்தான் நமக்கு புரியும். சோழர்களின் பாரம்பரியம் எங்கிருந்து ஆரம்பித்து எத்தனை சோழர்கள் இருந்தார்கள் என்ன என்று வினாவாரியாக அதில் விளக்கப்பட்டுள்ளது. அந்த சுபாவனுடைய அந்த நூலை வாசித்து அதை திறனாய்வு செய்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது சோழர்கள் எவ்வளவு தூரம் ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வைத்திருந்தார்கள் என்று. அரசன் என்பவன் உண்டு, அது அரசாட்சி என்று சொல்கின்றோம், மோனார்க் என்று சொல்கின்றோம். ஆனாலும் அதற்குள் இருக்கக்கூடிய அந்த மக்கள் சார்ந்த தன்மை என்பது என்னை ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணது.
உதாரணமா இந்த ஆனைமங்கலம் இருக்கு பாருங்களேன். இந்த ஆனைமங்கலம் என்ற அந்த ஊரை வந்து அவன் கொடையாக கொடுக்கிறான். அதை கொடையாக கொடுத்து அங்கு ஒரு புத்த விகாரம் உருவாவதற்கும், பின்னால் வந்து ஸ்ரீ விஜய அந்த பேராட்சியின் புத்த சன்னியாசிகள் எல்லாம் இங்கு வந்து தங்குவதற்கான ஒரு விகாரம் ஒன்று அமைப்பதற்கும், இந்த பல்வேறு செலவினங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆனைமங்கலம் அருகில் உள்ள ஊர்கள் இதிலிருந்து வரக்கின்ற வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் திட்டம். ஆனால் அந்த அந்த செப்படி வாசித்தால் தான் தெரியும். நாம் நினைத்துக்கணும் அந்த காலத்துல ராஜா சொல்லி எடுத்துக்கோ அப்படின்னா வந்து உடனே ஊரை கூட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. எப்படின்னா வந்து அந்த செப்பேடு சொல்லுது வந்து அதுல எத்தனை பேர் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இது வெறும் ஒரு அரசனுடைய ஆணை மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள், அந்த ஊர் கோயில் பூசாரி கூட அவர் வந்து ஒப்பந்தம் தெரிவித்திருக்கின்றார். அங்க இருக்கிற பல்வேறு அதிகாரிகள் ரொம்ப டீடைல்டா வந்து அது சொல்லுது. இங்க இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் வந்து ஒப்புதல் தெரிவித்து எல்லாருடைய சம்மதம் பெற்ற பிறகுதான் அந்த ஊரை வந்து தானமாக கொடுத்திருக்கின்றான் ராஜராஜ சோழன். அது அந்த ஆட்சியினுடைய ஒரு மேலாண்மையை காட்டுகின்றது. எப்படி மக்களுடன் சார்ந்து மக்களை எதிர்த்து கொண்டு எதுவுமே செய்யலை, மக்களோடு இணைந்து மக்களும் விருப்பப்பட்டு இது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று செய்த ஒரு செயலாகும் அது. ஆனால் அதே நேரத்தில் மன்னவனை வந்து இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் தமிழில் உண்டு. அவன் இறைவனாக இருந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய அந்த வணிகத்தை காப்பதற்காக பலமுறை வந்து சோழர்கள் வந்து கடல் கடந்து போய் தென்னாசியாவில் போர் செய்து நமது ஆளுமையை மீண்டும் நிலைநாட்டி, இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது அதுல ரொம்ப அழகா அந்த புஸ்தகத்துல சுபா விளக்கியிருப்பாங்க. எத்தனை முறை போய் வந்தார்கள் ஆண்டு வாரியாக அந்த விவரங்கள் எல்லாம் அந்த நூலில் இருக்கும். அதை நாம் பார்த்தோம் என்றால் ராஜராஜ சோழன், அதற்கு பின்னால் ராஜேந்திர சோழன், இவர்களுடைய பெருமை வந்து உண்மையிலேயே நாம் ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் எல்லாம் ஹைஸ்கூல் படிக்கிற பொழுது நேவல் ஆஃபீஸர்னா நெல்சன் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் இதைத்தான் பற்றி அதைத்தான் நாங்கள் ரொம்ப உசத்தியா படிப்போம். அவர் தான் ரொம்ப உலகத்திலேயே பெரிய நேவல் ஆஃபீஸர்னு. ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜேந்திர சோழனுக்கு மிஞ்சிய ஒரு பெரிய நேவல் ஆஃபீஸர் உலகத்தில் இருக்க முடியுமான்னு தெரியல. என்ன ஒரு பிளானிங், என்ன மாதிரி ஒரு இப்ப நடக்கூடிய சமகால அரசியல் தாக்குதல்களை வந்து போர்களையும் நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப எவ்வளவு டீசெண்டா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. போய் அவருடைய நோக்கம் என்ன, அந்த வணிக பாதையை வந்து மறைத்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த வணிக பாதையை விடுவித்து சோழர்களுடைய அந்த வணிக பாதையானது தெளிவாக இங்கிருந்து தூரக்கிழக்கு செல்வதற்கான வழியை தடையதும் இருக்கக்கூடாது என்பதுதான். எனவே அங்கு போய் அரசாட்சியை பிடிக்க வேண்டும் என்பதோ அவர்களை ஆட்சியை கவுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. ரொம்ப அழகா அதை வந்து ராஜேந்திர சோழன் கையாண்டிருக்கார். அதில் இத்தனை 3 முறை தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதலுக்கு பிறகு அவருக்கு பயம் காட்டணும். அவ்வளவுதான், வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, நாங்கள் எந்த நேரத்திலையும் வருவோம், எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நாங்கள் தட்டி கேட்போம் அப்படிங்கிற அந்த உரத்த செய்தி வந்து ராஜேந்திர சோழன் ரொம்ப அழகாக சோழர்கள் செய்திருக்க. இது எல்லாம் நமக்கு வந்து அந்த செப்பேடு அது சார்ந்த ஆவணங்கள் இல்லை என்றால் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ ஒரு சரித்திரம் என்பது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கிருந்து தான் நமது சமகால பீடு என்பது வருகின்றது. நம்ம சமகாலத்திற்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கும் வந்து தன்னம்பிக்கை வருவதற்கும் வந்து நமக்கு சரித்திரம் மிக உதவுகின்றது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த சோழர்கள், பாண்டியர்கள், டாக்டர் பத்மாவதியோட நாங்கள் களப்பணிகள் செய்யும் பொழுதுலாம் அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற போது நாங்கள்லாம் அப்படி மெய் மறந்துடுவோம். எப்படி வந்து இவர்கள் வந்து பாண்டியர்களும் சோழர்களும்
அரசாட்சி செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக சொல்லும் பொழுதுதான் அகழ்வாராய்ச்சிகளின் வழியாகவும் கல்வெட்டுக்கள் ஒவ்வொரு கோயிலாக டாக்டர் பத்மாவதி போகாத கோயிலே இல்லை, எல்லா கோயிலையும் போய் அந்த கல்வெட்டுக்களை வாசித்து அவை சொல்லும் சரிதம் என்ன என்பதை அறிந்து தமிழ் மரபு அறக்கட்டளையின் வழியாக அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு இவை மிக மிக முக்கியம். எனவே பல இடங்களுக்கு சுபா சென்றிருக்கின்றார்கள். சென்று பல்வேறு தமிழ் சார்ந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றார்கள். அதற்கு லெய்டன் யூனிவர்சிட்டிக்கு அவங்க போனது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதற்கு முன்னாடியே அவங்கள்ட்ட பெர்மிஷன்லாம் வாங்கி இங்கேருந்து நெதர்லாண்ட்ஸ் ஸ்டுட்கார்ட்லேருந்து 1500 கிலோமீட்டர் இருக்கும், கார்லேயே போயிருக்காங்க. நாங்கள் ஒரு முறை நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் சேர்ந்து போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த பயணம், நீண்ட பயணம் மேற்கொண்டு அங்கு போய் அந்த பல்கலைக்கழக நூலகரை சந்தித்து அவரிடம் தேவையான அனுமதி பெற்று அங்குள்ள அந்த செப்பேடை பற்றி விரிவாக மின்னாக்கம் செய்து அவையெல்லாம் ஒரு செயற்கரிய செயல்கள். ஆனால் அப்பொழுதிலிருந்தே சுபா அந்த நூலிலும் அவர்கள் விளக்கி இருப்பார்கள். இது எங்கள் சொத்து, இந்த சொத்து திரும்ப எங்களுக்கு வர வேண்டும் என்பதில் அவர் கவனமாக அதை வலியுறுத்தி பல்வேறு பேட்டிகளில் அவர் அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். இப்படியெல்லாம் நாங்கள் முயற்சிகள் செய்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் திடீரென்று பார்க்கும் பொழுது லெய்டன் பல்கலைக்கழகம் அந்த செப்பேட்டை இந்தியாவிற்கு கொடுத்து விட்டுறது என்ற செய்தி வந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. இவ்வளவு விரைவில் இது செயல்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் எடுத்துட்டு போன சொத்துக்கள் ஒன்று கூட இன்னும் திரும்பி வரல. இது ஒரு ஏலத்தில் எடுக்கப்பட்ட பொருள். இது ஏலத்தில் எடுக்கப்பட்டு ஒரு டச்சுக்காரர் இதை வைத்திருந்து அப்புறம் அவர் ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுருந்த என்ன பிரச்சனை, பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கலாம்னு பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து பல்கலைக்கழகம் அதை மிக பாதுகாப்பாக அவர்கள் நூலகத்தில் வைத்திருந்தார்கள் இத்தனை ஆண்டுகளாக. ஸோ அஃப்கோர்ஸ் அது போய் பார்க்கறதுக்கு பெரிய லாங் ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் பண்ணித்தான் நம்ம போய் பார்க்கணும். நம்ம நினைச்ச மாத்திரத்தில் போய் பார்க்க முடியாதுங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த செப்பேடு தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இப்பொழுது இந்தியாவிற்கு வந்திருக்கின்றது, தமிழகத்திற்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. அது எங்கு காட்சிப்படுத்தப்படும் என்பதும் தெரியவில்லை. இதில் முக்கியம் என்னவென்றால், எதற்காக இதை பற்றி இவ்வளவு பேச வேண்டும் என்றால் மக்கள் நூலகங்கள் அருங்காட்சியகங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். சென்று இம்மாதிரி பொருட்களுடைய மேன்மையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது மிக குறைவாக இருக்கின்றது. பள்ளிகளில் பாடத்திட்டத்தில் இவையெல்லாம் பற்றி பேசப்பட வேண்டும். பள்ளி சிறார்களை முறையாக தமிழகத்தில் உள்ள அருங்காட்சியகங்களுக்கெல்லாம் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வராங்க, குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த கோயிலுக்கு அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அருங்காட்சியகங்களுக்கு குழந்தைகளை அழைத்து போக வேண்டும். வருகை அங்கு கொண்டு போய் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அவன் கண்ணார பார்த்து இதுக்கு பின்னாடி இவ்வளவு செய்து அதை அழகாக சொல்றதுக்கான ஆட்கள் வேணும். அது ரொம்ப முக்கியம். அதை அழகாக அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அருங்காட்சியகங்களை காண்பது என்பது இருக்க வேண்டும். இப்பொழுது கீழடியை பற்றி அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வருவதற்கு முன்னாடி இருந்து தமிழ் மரபு அறக்கட்டளை அதை பற்றி மிக விரிவாக அங்கே அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டியது நீண்ட காலமாக நாங்கள் மின்தமிழ் தளத்திலும் நாங்கள் சொல்லி வந்தோம். அதாவது மத்திய அரசையே ஏன் நம்பி இருக்க வேண்டும் தமிழகம்? மத்திய அரசு செய்யவில்லை, மத்திய அரசு அகழ்வாராய்ச்சி செய்யவில்லை. நாங்கள் அப்பொழுதுலேருந்தே சொல்லி வந்தோம், ஏன் மத்திய அரசு நம்பி இருக்கீங்க? நம்மிடம் வளம் இல்லையா? நம்மிடம் அந்த துறை இல்லையா? அகழ்வாராய்ச்சி துறை இல்லையா? ஏன் நம்மிடம் அதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையா? ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் பலமுறை வலியுறுத்தி சொன்னதற்கு பிறகும் இந்த கீழடி என்று வந்த பிறகு சுபா எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அதை திரும்ப இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னு அதற்கு பிறகு அப்புறம் பல்வேறு நபர்களுடைய முயற்சியாலும் கீழடி என்று மிகவும் ஒரு பிரபலமான ஒரு காட்சியகமாக இருக்கின்றது. நாங்கள் சென்ற முறை மேலாள் அமைச்சர் தென்னரசு அவர்களை பார்க்கும் பொழுது அவருக்கு திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய நம்ம தாமிரபரணி
அந்த இதில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அவருக்கு மிகவும் பிடித்தது. அந்த ஆதிச்சநல்லூர் வந்து அந்த எக்ஸிபிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அங்கே உள்ள அந்த எக்ஸிபிட் நாங்கள் போயிருக்கோம், ஆதிச்சநல்லூர் போயிருக்கோம். ஸோ இப்பொழுது அதுவும் ஒரு மிக அழகான ஒரு அருங்காட்சியகமாக இருக்கின்றது. இங்கெல்லாம் வந்து நாம் வந்து மாணவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு அதனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் முறையாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி நாம் வந்து செய்ய வேண்டியது உண்டு. அந்த வகையில் வந்து இப்போ ஆனைமங்கலம் செப்பேடு என்பது இப்போ நம் கைக்கு வந்து விட்டது. அது ரொம்ப பெரிய விஷயம். அது இது ஒரு முன்னோடியாக வைத்து நாம் வந்து பிரித்தானிய அரசிடம் இருக்கக்கூடிய நம்மளுடைய பொருட்களை எல்லாம் நாம் கேட்கலாம். இல்லை, அவர்களாவது முறையாக வந்து இது ரொம்ப சிக்கல். இப்போ வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் போய் நாங்கள் அதை வந்து அந்த ஒரு புஸ்தகத்தை எடுத்து அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்குள்ள நாங்கள் போட்ட அவ்வளவு. இப்பொழுது கொஞ்சம் எளிமையாக ஆக்கியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. நாம் நூலை எடுக்க முடியாது. நம்ம அங்கே போய் உட்காந்து அங்கேயே வச்சு செய்யணும். அதில் சில சிக்கல்கள் இருக்குது. நம்ம வந்து கை நம்மகிட்ட இருந்ததுன்னா வீட்டில் வச்சு நம்ம செய்கிற மாதிரியோ அல்லது நமது ஆய்வகங்களில் வைத்து செய்வது உள்ள வித்தியாசம் இருக்குது. ஆனால் அவங்க அதை பத்திரமா வச்சுருக்காங்க. அதை ஒரு வகையில் பாராட்டணும். அப்படியெல்லாம் கொடுத்துட முடியாது அப்படின்ட்டு. ஆனாலும் இதெல்லாம் அவர்கள் மின்னாக்கம் செய்து இது அயலக சொத்து அப்படிங்கிற பொழுது அதை கொடுக்கறதான முறை இல்லையா? அதை அவர்கள் செய்து அதை வந்து இன்னும் முதல்ல கேட்லாகிங்கே ஒரு பிரச்சனையாக இருந்தது. நாங்கள் முதல்ல காலே பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் ஓலை சுவடிகள்லாம் இருக்கின்றது. அதை பற்றி நம்ம ஊரில் வந்து வதந்திகள் தான் நிறைய வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெர்மன்ஸ் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க, ரகசியங்கள்லாம் தமிழகத்தோட ரகசியங்கள்லாம் இப்படிதான் இவங்க வந்து ஒரு பிரச்சாரமும் ஒரு வதந்தியும் இருக்கிறத ஜெர்மன் எவ்வளவு செஞ்சிருக்காங்க தமிழுக்கு அப்படிங்கிறத பற்றி ஒருவருக்கும் தெரிவதில்லை. அது ஜெர்மன் தமிழியல் என்று சுபாஷினி செய்த அந்த பதிவுகள் எல்லாம் மிக மிக சரித்திரபூர்வமாக முக்கியமானவை. எப்படி ஜெர்மானியர்கள் வந்து தமிழ் வளர்ச்சிக்கும் திருக்குறளை மொழியாக்கம் செய்வதற்கும் இன்னும் பல்வேறு வகையான வகையில் வந்து அவர்கள் எப்படி அந்த காலத்திலிருந்து ஈடுபட்டு ஆங்கிலேயரை விட ஜெர்மனியர்கள் செய்த பங்கு வந்து மிக முக்கியமானது. அதையெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த காலையை பற்றி சொல்கிறோம். அந்த காலையில் உள்ள ஓலைச்சுவடிகள் அதை கேட்லாகிங் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருந்தது. நாங்கள் கொலோன் பல்கலைக்கழகம் போகும்போது அங்கே இதே தான் பிரச்சனை. வந்து எப்படி இந்த ஓலைச்சுவடிகளை கேட்லாக் பண்ணுறது, அதை வாசிக்க தெரிந்தவர்கள் போக வேண்டும். அங்கு போய் இருந்து ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்த்து அதை கேட்லாக் பண்ணி முடிஞ்சால் வந்து அவங்கள வந்து அதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட. இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் தமிழக அரசும் இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக இதில் வந்து ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதாவது கொண்டு வர்றது முக்கியம் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நம்ம சொத்தை வந்து நமக்கு பார்க்கும் வகையில். இப்பொழுது வந்து we are living in a world of internet era. இப்போ இந்த இன்டர்நெட்டுங்கிற வசதி வந்ததுக்கு பிறகு நம்ம சொத்து அங்கே என்ன இருக்குன்னு தெரிய வேண்டாமா? அதை தெரிவதற்கான முயற்சிகளை எல்லாம் வந்து இன்னும் ஊக்கமாக அரசு வந்து முயற்சி செய்தால் இன்னும் பல்வேறு வகையான நமக்கு வந்து கருவூலங்கள் வந்து காட்சிப்படுத்தப்படலாம் வருகின்ற காலங்களில். அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை என்பது ஒரு முன்னோடியாக இருந்து செயல்பட்டு இருக்கின்றது. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அவர்கள் சென்றது, அதனுடைய முக்கியத்துவம், இதையெல்லாம் பற்றி இன்று டாக்டர் சுபா அவர்கள் விரிவாக பேச உள்ளார்கள். அந்த வகையில் அவர் பேச்சை கேட்பதற்காக நானும் உங்களைப் போல் ஆவலாக இருக்கின்றேன். வாழ்க, வணக்கம். நோக்கோரையை சிறப்புரையாக வழங்கி சிறப்பி செய்த முனைவர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நம்முடைய சிறப்புரையாளரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்கள் மலேசியாவில் பிறந்து பின்பு கணினி எந்திரவியல் உயர்கல்வியை ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனியிலும், முனைவர் பட்ட ஆய்வை இங்கிலாந்திலும் முடித்தவர். தற்போது ஜெர்மனியில் பணியாற்றி வரக்கூடிய பொறியியலாளர். தமிழ் மரபு அறக்கட்டளையில் 25 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டு தன் வாழ்க்கை அதனை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் கூறலாம். அவர் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இணைய கல்விக் கழகமான கடிகை அமைப்பின் இயக்குநராகவும், தமிழகம் மற்றும் உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்விக் கழகங்களில் 800க்கும் மேற்பட்ட வரலாற்று பாதுகாப்பு உரைகளையும் நிகழ்த்தியுள்ளார். உலக அளவில் இன்று வரை 1000த்திற்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்கள் சென்று ஆய்வு செய்து
அதனை ஆவணப்படுத்தியும் உள்ளார். தமிழக அரசின் இணைய கல்விக் கழகத்தின் ஐரோப்பிய பொறுப்பாளராக ஐரோப்பிய ஆய்வு மாணவர்களை உருவாக்கிய பெருமைக்குரிய வழிநடத்திய பெருமைக்குரியவர். மலாய் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய்வு ஆய்விதழின் ஆசிரியர் குழுவில் அங்கம் வகிக்கின்றவர். மேலும் பல்வேறு பணிகளை சிறப்புடன் செயலாற்றி வருபவர். தமிழக அரசின் அயலக தமிழர் நாள் விழாக்குழு உறுப்பினராக இருந்து பல்வேறு முறை நிகழ்ச்சியை திறம்பட செயலாற்றியவர். 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளவர். சில நூல்களின் பெயர்கள்: உவேசாவுடன் ஒரு உலா, ஜெர்மானிய தமிழியல், உலக அருங்காட்சியல் ஊடே ஒரு பயணம், தொகுதி 1, 2, கீழடி வைகை நாகரிகம். இந்நூல் குழந்தைகளுக்கான வரலாற்று அறிமுக நூலாக அமைந்தது. என் வாசிப்பில் சில பக்கங்கள், மெட்ராஸ் 1726, சித்திரக்கதைகள், தமிழர் புலப்பெயர்வு, ராஜராஜனின் கொடை. இந்நூல் 2022ஆம் ஆண்டு தமிழக அரசின் பரிசினை பெற்ற சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. வரலாற்று ஆய்வில் களப்பணிகள், மக்கள் வரலாறு தொடக்கமும் தொடர்ச்சியும் 3 தொகுதிகளாக அவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. இவ்வாறு பல நூல்களை எழுதிய சிறப்பிற்குரியவர். விருதுகளும் பல. அவற்றுள் சில: தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலுக்கான ஜெர்மானிய தமிழியல் அந்நூலினை 2020ஆம் ஆண்டு பெற்றவர். வட அமெரிக்க டல்லாஸ் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் விருது 2017இல் பெற்றவர். தெரியும். அவருடைய சிறப்புகளை வரிசைப்படுத்த வேண்டாம், நாம் ஆனைமங்கல செப்பேடு வரிசைக்குள் செல்வோம் என்று அன்புடன் அழைக்கின்றார். அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது கருத்தரங்கு குழுவிற்கு எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான ஒரு சிறப்புரை, தொடக்க உரையை வழங்கிய கண்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் வழியாக நான் சந்திக்கின்ற தோழர்களுக்கும், இணையம் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்தியாவிற்கு வந்துவிட்டது என்று கேட்பதற்கு மிக எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைவருமே அதை கேள்விப்பட்டு மிகுந்த ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த செய்தியை பார்த்த பொழுது அது பற்றிய தொடர்ச்சியான சில தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணம் வந்ததால் இந்த தொலைப்பில் பேசலாம் என்று நாங்கள் நினைத்தோம். இதை பற்றி நாம் பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பது காலத்தின் அவசியம் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நமக்கு வரலாறு என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டின் வரலாற்றை பதிந்து வைத்த ஆவணங்கள் என்று சொல்ல போனால் நமக்கு கல்வெட்டுகள் இருக்கின்றன, செப்பேடுகள் இருக்கின்றன, பிறகு சிற்பங்கள் இருக்கின்றன, வாய்மொழி இலக்கியங்கள் இருக்கின்றன, ஆவணங்கள், ஓலைச்சுவடிகள், காகித ஆவணங்கள் என்ற வகையில் நமக்கு பல ஆவணங்கள் இருக்கின்றன. அவற்றில் செப்பேடு என்பதுதான் தயாரிப்பதற்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக நாம் பார்க்க வேண்டும். கல்வெட்டுகளுக்கு என்று சிறப்பாக அதில் பயிற்சி பெற்றவர்கள் தான் கல்வெட்டுகளை செதுக்க முடியும். அதே போல செப்பேடுகளை தயாரிப்பதற்கும் அந்த செப்பேட்டை உருவாக்கி அதில் எழுத்தை பொறிப்பதற்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு கலையாக இருந்திருக்கின்றது. அந்த கலையை தமிழ்நாட்டில் இருந்த எல்லா பேரரசுகளுமே அதை செப்பேடுகளை உருவாக்கி ஆணைகளை பிறப்பித்தல் என்பதை செய்திருக்கிறாங்க. அதை குறிப்பாக பார்க்கும் பொழுது நமக்கு பல்லவர்கள் பார்க்கிறோம், பிறகு பாண்டியர்கள், முற்கால பாண்டியர்கள்லேருந்து பாண்டியர்கள் பார்க்கிறோம், அப்புறம் சோழர்கள் அதிகமான செப்பேடுகளை, பெரிய பெரிய செப்பேடுகளை வெளியிட்டவர்களாக சோழர்கள் இருக்கின்றார்கள். பிறகு சேதுபதி மன்னர்கள் அவர்களும் நிறைய செப்பேடுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்களோட செப்பேடுகள் தான் நமக்கு நிறைய கிடைக்கிது. இப்ப எல்லாம் பார்க்கும்பொழுது பல தனியாரிடம் இருக்கின்ற அவர்கள் குடும்பத்தாரிடம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிறகு நமக்கு விஜயநகர பேரரசு காலத்தில் செப்பேடுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். பொதுவாகவே செப்பேடு என்று வந்தால் அதில் என்ன செய்தி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும். கல்வெட்டுல என்ன செய்தி இருக்கு, ஓலைச்சுவடியில் என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செப்பேடுகளுக்குன்னு சில செய்திகள் இருக்கிறத பார்க்கும். கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப ராஜராஜன் கட்டிய அந்த பெருங்கோயிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமயத்தில் இருக்கிற பெரிய கோயிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, பிறகு பாண்டியர்கள் கட்டிய இந்த மதுரையில் இருக்கின்ற நரசிம்ம மூர்த்தியுடைய அந்த கோயில் வளாகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் எல்லாம் நமக்கு கோயில் உருவாக்கம், பிறகு மன்னருடைய வெற்றிகள் ஆகிய செய்திகள் நீளமாக வழங்கியிருப்பது, பிறகு அவர்கள் வழங்கிய தானங்கள் பற்றி வரும். எத்தனை நந்தா விளக்குகளை ஏற்றினார்கள், அரசிகள் வழங்கிய நன்கொடை என்ன, எத்தனை ஆடுகளை இதற்காக இந்த கோயில் விளக்கேற்றுவதற்காக வழங்கினார்கள், அப்படிப்பட்ட செய்திகள்லாம் கல்வெட்டுகள்ல நம்ம பார்ப்போம். பொதுவாக செப்பேடுகள் எடுத்துட்டாக்க பொதுவாகவே அங்க அதுல வர செய்திகள் பார்த்தோம் என்றால் நிலக்கொடை தான் அதுல பொதுவாகவே வருகின்றது.
அது எந்த விதமான நிலக்கொடையாக இருந்தாலும் சரி, அதாவது தனியாருக்கு அவர்கள் வழங்கிய நிலக்கொடையோ அல்லது ஒரு மடத்துக்கு வழங்கிய ஒரு நிலக்கொடையோ, ஒரு கோயிலுக்கு வழங்கிய கொடையோ அல்லது தனியான ஒரு கூட்டத்தாருக்கு வழங்கிய ஒரு கொடையோ, இதை பற்றிய செய்தி தான் நமக்கு வந்து செப்பேடுகள்ல நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த வகையில நமக்கு இப்போ இன்றைக்கு பேசுகின்ற இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு கொடையை பற்றியது தான். இப்ப ஆணிமங்கலம் என்று அதுக்கு பெயர் இடப்பட்டது. அந்த செப்பேட்டிற்கு பெயரிடப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு லைடன் செப்பேடு என்று அதுக்கு பெயர் மாறிவிட்டது. ஏன் லைடன் செப்பேடு என்று மாறியது என்றால், கடந்த நூற்றாண்டில் இதை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் கே.வி. சுப்பிரமணியன் போன்றோர், பிறகு மயிலை சீனிவாசன் போன்றோர் எல்லாம் இதனை அழைக்கும் பொழுது லைடன் பல்கலைக்கழகத்தில் இது இருந்ததால் இந்த செப்பேடுகளுக்கு லைடன் செப்பேடுகள் என்ற பெயரும் வழங்கிவிட்டார்கள். அதற்கு 2 செப்பேடுகள் இருந்தன. ஏன்னா ஒரு வளையத்திற்குள்ள நம்ம பார்க்கும்போது 2 வளையங்கள்ல இருக்கு. ஸோ ஒரு செப்பேடுகள் வந்து 21 செப்பேடுகளும், இன்னொரு செப்பேடு தொகுதி 3 செப்பேடுகளுமாக பெரிய லைடன் செப்பேடுகள், சிறிய லைடன் செப்பேடுகள் என்று 2 தொகுதிகளாக அது இருக்கிறத பார்ப்போம். ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுவதற்காக நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று தயார் செய்திருக்கேன். அதை இந்த ப்ரெசன்டேஷன் வழியாக நம்ம ஒரு வாக் த்ரூ பண்ணோம்னாக்க நமக்கு இந்த செய்தியை வந்து நாம் நன்றாக முழுமையாக நாம் பார்த்து வரலாம். சரி, இந்த ஸ்லைட்ல பார்ப்போம். இதுதான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. நெதர்லாந்துக்கு சென்ற இந்தியாவின் பிரதமர் திரு மோடி அவர்கள் அங்கு பிரதமரிடமிருந்து அந்த 2 செப்பேடுகள், இந்த மஞ்சள் கலர் வர்ணத்தில் உள்ள அந்த மெத்தையில வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2 செப்பேடுகளையும் அவர் பெற்றுக்கொண்டு வருகின்றார். மே 16ஆம் தேதி இந்த ஆண்டு இந்த மிக சரித்திரபூர்வமான இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுகின்றது. இப்ப பல்கலைக்கழகத்தோட வலைப்பக்கத்துல வந்து இந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் கூறுவது, கொலோனியல் கலெக்ஷன் கமிட்டி, இந்த கமிட்டி என்ன செய்தது என்றால் 3 ஆண்டுகளாக இந்த கமிட்டி வந்து அவர்கள் அமர்ந்து உரையாற்றுகின்றார்கள், கலந்து பேசுகின்றார்கள், இதை நாம் கொடுக்கலாமா வேண்டாமா என்று. இந்த பின்னணியை பார்க்கும் பொழுது எப்படி இந்த செப்பேடுகள் அங்கே சென்றன என்ற கேள்வி வரும் பொழுது, முதல்ல வந்து 1712ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் கேம்பர் கேட்டிங்ஸ், ஃப்ளாரண்டிஸ் கேம்பர், இந்த 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த 2 பேர் தான் இவர்களுடைய கைவசம் தான் இந்த செப்பேடுகள் வருகின்றன. இவர் யார்? இப்ப கேம்பர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஃப்ளாரண்டிஸ் கேம்பர் யாருன்னு பார்த்தோம் என்றால், இந்தோனேசியா, அதாவது நெதர்லாந்தின் முக்கியமான ஒரு காலனித்துவ அரசாக பட்டாவியா இருந்தது இல்லையா? அப்ப அந்த பட்டாவியோட அரசுல வந்து ஒரு சமய அமைச்சராக இருந்தவர், சமயத்துறைக்கான அமைச்சராக பணியாற்றியவர். அப்போ அவரோட காலத்துல அவர் சேகரித்த சில பொருட்கள் இந்தோனேசியாவிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அதை நான் நேரா பார்த்தேன். லைடன் செப்பேடை பார்க்க போன போது நான் அதை பற்றியும் ஆய்வு செய்தேன். இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட சமஸ்கிருத மற்றும் பழைய மலாய் மொழியில் எழுதப்பட்ட களிமண் ஏடுகளையும் செப்பேடுகளையும் நான் அங்கே பார்த்தேன். அதே போல இந்த செப்பேடுகளையும் அவரது கலெக்ஷன்ல அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து அவர் செல்லும் பொழுது அவருக்கு கிடைத்ததாக, அவருடைய கலெக்ஷன்ல இருந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ மிக முக்கியமான பொருட்களை எல்லாம் நாடுகள், அதாவது காலனித்துவ ஆட்சி செய்த நாடுகள், அவற்றை அந்தந்த நாடுகளுக்கே திருப்பி தருகின்ற செயல்பாடுகள் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணமா ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி மிக முக்கியமாக ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பல பொருட்களை வந்து அவர்கள் அவை திருடப்பட்டவை என்ற ஒரு செய்தி வந்துவிட்டால் அவற்றை திருப்பி தர வேண்டும் என்ற அரசுகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவை முறையாக வாங்கப்பட்டவை என்றால் அதை திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தி ஒன்று இருக்கின்றது. இதுதான் உங்களோட வரையறை. ஸோ அந்த வகையில வந்து அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது ஃப்ளாரண்டிஸ் கேம்பர் வசம் இந்த செப்பேடுகள் வந்து 1712 காலகட்டத்தில் அவர்களிடம் வருகிறது. ஏன்னா அவர்கள் ஐரோப்பியரை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர்கள் ஆவண குறிப்பாக அவர்கள் பதிந்து வைப்பார்கள். அந்த வகையில் அவர் வரும் பொழுது பிறகு அவருடைய சந்ததியினர், அடுத்த சந்ததியினராக வருபவர், அதற்கு பிறகு வந்து அவர் ஹமாக்கர் பரம்பரையில் திருமணம் செய்து கொள்கின்றார். ஸோ அவருடைய மகன் ஹென்ரிக் ஆரன் ஹேமாக்கர். ஸோ அவர் வந்து 1862 இந்த செப்பேடுகளை நன்கொடையாக லைடன் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கி விடுகின்றார். ஏனென்றால் அவர்களால் அதை பாதுகாக்க முடியவில்லை. சிறப்பான பொருட்கள் அங்கே இருக்க வேண்டும் என்ற கருத்தோடு அவர்கள் அதை நன்கொடையாக வழங்கி விடுகின்றார்கள். ஆக இந்த கமிட்டியோடைய ஆய்வின்படி ஏறக்குறை, அதாவது 11ஆம் நூற்றாண்டில் 1605 அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட சாசனம், 1014-15 உருவாக்கப்பட்ட இந்த சாசனம் ஏறக்குறை 1000 ஆண்டுகள் இப்போது காலம். ஆனால் அது பல வகையில் ஏதோ ஒரு வகையில் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்தது தஞ்சாவூரில் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது.
இந்த ஆய்வாளர்களுக்கு. ஸோ மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்து பிறகு அதனை தோண்டி எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் வந்ததாகவும் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு வந்ததாகவும் தான் செய்தி இருக்கின்றது தவிர அதை எவ்வளவு காசுக்கு வாங்கினார்கள் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை என்பது கான்ஃபரன்ஸ் அந்த கலோனியல் கலெக்ஷன்ஸ் கமிட்டியோடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். பிறகு அதை ஆய்ந்த பிறகு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், தெளிவான தகவல்கள் இல்லை என்ற காரணத்தினால் நாம் இந்தியாவிற்கு இதனை திருப்பி கொடுத்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து இந்த ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி அதை திருப்பி தருகின்றார்கள். அதை இந்திய பிரதமர் பெற்றுக்கொள்கின்றார். ஆரம்பத்தில், அதாவது 2012ஆம் ஆண்டிலிருந்து இந்திய அரசு இதை பற்றி இந்த லைடன் செப்பேடுகளை பெற்று வர வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு தெரிய வருகின்றது. இந்த செப்பேடுகள் பற்றி முதலில் நமக்கு எப்பொழுது இந்த செய்திகள் எல்லாம் வர ஆரம்பித்தன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இது கடந்த நூற்றாண்டுக்கு போது, அதாவது 1930 அந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த லைடன் செப்பேடுகளை பற்றிய செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் தான் வரலாற்று விஷயங்கள் பற்றிய ஆய்வுகள் வருகின்றன. மயிலை சீனி வெங்கடசாமி போன்ற ஆய்வாளர்கள், KV சுப்பிரமணியன் போன்றவர்கள், பிறகு நமக்கு நீலகண்ட சாஸ்திரியார் போன்றவர்கள் எல்லாம் வரலாற்றை பற்றி ஆராயும் பொழுது அவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழ் சான்றுகளை பற்றியும் அவர்கள் ஆராய முற்படும் போதுதான் அவர்களுக்கு சில நண்பர்களின் துணையோடு தகவல்கள் சில கிடைக்கின்றன. அந்த வகையில் டாக்டர் ஃபோகல் அப்படிங்கிறவருடைய தொடர்போடு அவர் KV சுப்பிரமணியன் தான் முதல்ல 1933ஆம் ஆண்டு இந்த செப்பேடுகளை பற்றி முதலில் அவர் எழுதுகின்றார். ஒரு ஆங்கில ஆய்வு இதழில் அவர் வெளியிடுகின்றார். அதனை அடுத்து நமது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அப்படியே அதன் பதிவை அவரிடம் பெற்றுக்கொண்டு, டாக்டர் ஃபோகல் அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டு அதனை அப்படியே தமிழ் படுத்தி தனது நூலில், அதாவது பௌத்தவன் தமிழ் நூலில் தான் அவர் முதலில் 1957ஆம் ஆண்டு இந்த செப்பேடுகளை பற்றிய அத்தனை வரிகளும் முழுமையாக அதில் பதிப்பிக்கப்படுகின்றது. இந்த செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுதுதான் புதிதாக அது எல்லோரிடமும் வந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை பலரும் கிளப்புகின்றார்கள். தமிழ் சூழலிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அவலம் இதுதான். அதாவது ஒரு செய்தி வந்து விட்டதனால் இப்பொழுதுதான் நான் தான் கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற வகையில சொல்லி அதன் வரலாற்று தன்மையை அதை மழுங்கடித்து விடுகின்ற ஒரு போக்கு ஒன்று இருக்கின்றது. ஆக நமக்கு இந்த வரிசையை நாம் மறந்து விடக்கூடாது. மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் இதனை முதலாக அந்த செப்பேட்டில் எப்படி இருக்கின்றதோ அப்படியே தமிழில் தனது நூலில் பதிப்பித்தவர் என்ற செய்தி நாம் எல்லோருமே அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, இப்பொழுது நம்ம இந்த லைடன் நகரத்தை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அந்த லைடன் நகரத்தை பற்றிய ஒரு காட்சியை நான் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இது என்னோட செல்போன்ல நான் எடுத்த புகைப்படம். இது லைடன் நகரம் மிக அழகான ஒரு நகரம். இது ஆம்ஸ்டர்டாம் இருந்து, அதாவது நெதர்லாந்தின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து நாம் வாகனத்தில் பயணித்தால் ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் கீழே சவுத்தில் வந்து இருக்கின்ற ஒரு அழகான ஒரு நகரம். ஒரு பல்கலைக்கழக நகரம் என்று சொல்லலாம். ஏராளமான மாணவர்கள் படிக்கின்றார்கள். இது லைடன் பல்கலைக்கழகம். இது மிக பழமையான, ஏறக்குறைய 500 ஆண்டுகள் பழமையான ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் அது மிகப்பெரிய ஒரு நூலகம். அந்த நூலகத்தில் இருக்கின்ற அரிய ஆவணங்கள் பகுதியில் தான் இந்த சுவடிகள் பாதுகாக்கப்பட்டன. இந்த செப்பேடுகள் பாதுகாக்கப்பட்டன. இதில் இந்த செப்பேடுகள் மட்டுமல்ல, மற்ற அதாவது மலாய், பிறகு நான் சொன்ன மாதிரி இந்தோனேசியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த செப்பேடுகள், களிமண் ஏடுகள், அவை மட்டுமல்லாமல் ஜெருசலத்திலிருந்து வந்த பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள், அப்புறம் ஆப்பிரிக்க நாடுகளில், இந்தோனேசியாவின் பல பகுதிகள், எங்கெல்லாம் நெதர்லாந்தின் ஆட்சி இருந்ததோ, காலனித்துவ ஆட்சி இருந்ததோ, அங்கெல்லாம் அவர்கள் சேகரித்த பொருட்கள் சில இங்கே முக்கியமானவை இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. ஆக இங்கே பாதுகாக்கப்படுவது அருங்காட்சியத்தில் பார்ப்பது போல நமக்கு சுலபமான ஒன்று அல்ல. இங்கே நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நானும் எனது கணவருமாக அங்கே சென்றிருந்த பொழுது அங்கே இந்த செப்பேடு இங்கே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். செப்பேடுகள் வந்து எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட 6 மணி நேரத்துக்கு செப்பேடுகளை வழங்கியிருந்தார்கள். 2 செப்பேடுகளையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து அதை பற்றிய குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துதான் இங்கே அதனை பற்றிய செய்திகளை முதலில் பதிப்பித்தோம். முதல்ல வந்து ஆனைமங்கல செப்பேடு பெரிய செப்பேடு. அதற்கு வந்து ஒரு கோட் நம்பர் 1687 என்பது OR 1687 என்பது அதற்கான ஒரு கோட் நம்பர். அதுல 21 செப்பு பட்டயங்கள் கொண்ட தொகுதி. அதுல 16 செப்பு பட்டயங்கள் தமிழிலும், ஏனையவை 5 சமஸ்கிருதத்திலும் இருக்கின்றன. அது செப்பு பட்டயத்தை நீங்க பார்த்தீங்க என்றால் 2 பக்கத்திலுமே அதற்கு நீங்க எழுத்துக்கள் இருப்பதை பார்ப்பீங்க. 5 செப்பேடுகள் வந்து சமஸ்கிருதத்துல முதல்ல தொடங்கும். அதுக்கு பிறகு 16 செப்பு பட்டயங்கள் தமிழ்ல தொடங்குறத நீங்க பார்ப்பீங்க.
ஒவ்வொரு தனிச்செப்பேடும் செப்பு வளையத்தால் பிணைக்கப்பட்டு சோழ சின்னம் பொறிக்கப்பட்டு செப்பு முத்திரையுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. அப்ப முத்திரையை இணைக்கும் வளையம் வந்து நீங்க பார்க்கும்போது அதுல ஆனைமங்கலம் என்று அழகாக அந்த வளையத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது எப்போது வெளிவந்தது என்றால் சில பேருக்கு அது சந்தேகமா இருக்கலாம். என்ன எந்த காலத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி, ராஜராஜன் தானே கொடுத்தார் அப்படிங்கிறப்போ அவர் காலத்திலே வந்ததா என்றால், ராஜராஜன் காலத்தில் சாசனம் வழங்கப்பட்டது, அதாவது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அது எழுதப்பட்டது, செப்பேட்டில் எழுதப்பட்ட காலம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் அது எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இதோட எடை 26 கிலோ எடை கொண்டது இது. இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த சின்னம் இங்கே இருக்கின்றது. இதுதான் இந்த சின்னம். முழுமையாக சின்னத்தோடு எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு பாருங்க. அந்த செப்பேட்டு எழுத்துக்கள் எல்லாம் இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. இப்ப அடுத்ததாக இந்த சின்ன செப்பேடு, ஆனைமங்கலம் சிறிய செப்பேடு, சிறிய லைடன் செப்பேடு. இதற்கான கோட் நம்பர் 1688. 3 செப்பு பட்டயங்கள், 3மே தமிழ்ல தான், சமஸ்கிருதத்துல இல்ல, 3மே தமிழ்ல தான். அதுல வந்து ஒவ்வொரு தனிச்செப்பேடும் செப்பு வளையத்தால் பிணைக்கப்பட்டு சோழ சின்னம் பொறிக்கப்பட்ட செப்பு முதல் இருக்கின்றது. அதோட எடை நம்ம பார்த்தோம்னாக்க ஏறக்குறைய 8 to 12 கிலோ எடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வெளியிடப்பட்ட காலம் யாரோடதுன்னா முதலாம் குலோத்துங்கனுடைய காலம் அப்படிங்கிறது பின்னோக்கி அது வருகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த செப்பேட்டை கையால் பார்த்து தொட்டு தூக்கி பார்த்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஒரு வரலாற்று ஆர்வலராக இது எனது வாழ்வில் மறக்க முடியாத சில பயணங்கள், மறக்க முடியாத சில கண்டுபிடிப்புகள், அல்லது கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம். வரலாற்று தேடல்ல வந்து இது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே எனக்கு அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சில விஷயங்களை பார்ப்போம். குயிக்கா பார்த்துட்டு போகலாம். ஸோ முதலாக KV சுப்பிரமணியன் அவர்கள் அவர் எழுதிய, அதாவது டிரான்ஸ்லேட் செய்கிறார், அதாவது மொழிபெயர்ப்பு செய்கின்றார் அந்த அவற்றை. இது வந்து செய்த காலம் வந்து இந்த ஆய்வேடு எபிகிராஃபிகா இந்தியா, அதுல வந்து இண்டிகா 1933-34 எடிஷன்ல தான், அந்த காலகட்டத்தில் தான் அவர் முதலாக ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்ப்பு செய்கின்றார். ஏனென்றால் ஆய்வாளர்களுக்கு, இந்தியா முழுவதும் உள்ள ஆய்வாளர்களுக்கு நாம் ஆங்கிலத்தில் வழங்கும் போது அதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கின்றது. ஸோ இதுல வந்து இந்த டீட்டெயில் நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன டீட்டெயில் தான் போட்டிருக்கேன். அடுத்ததான் மிக முக்கியமா நம்ம வந்து சில விஷயங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்றது. நம்ம வந்து மனதில் வந்து சோழர்கள் பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சிறிய புரிதலை நாம் அறிந்து கொள்வது தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பிற்கால சோழர், முற்கால சோழருங்கிற போது கரிகாலன்லாம் வந்துடுறார் இல்லையா? ஸோ அதாவது இப்போ அன்பில் செப்பேடுகளை பார்க்கும்போது அதுல எல்லாம் நமக்கு வந்து சில தகவல்கள் கொடுப்பாங்க. கரிகால் வளவன் அணை கட்டினான் காவேரி, அந்த செய்திகள்லாம் நமக்கு வந்துடுது. பிற்கால சோழன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தகவலை வழங்குகின்ற ஒரு ஆவணமாக, ஒரு செப்பு ஆவணமாக அமைவதுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. ஸோ இப்போ பார்க்கும்போது விஜயாலய சோழன், அப்புறம் அவனுடைய மகன் ஆதித்தன், பிறகு அவனுடைய மகன் பராந்தகன், பிறகு அரிஞ்சய சோழன் வரான், சுந்தர சோழன் வரான், அப்புறம் கண்டராதித்தன், உங்களுக்கு தெரியும் கண்டராதித்தன், அவர் இறந்து போய் விடுகின்றார். பிறகு அவரது மகன் உத்தம சோழன், அவங்களோட லீனேஜ் அது முடிஞ்சு போகுது. அதோட பிறகு அரிஞ்சய சோழன் கீழே சுந்தர சோழன் வருகிறான், பிறகு ராஜராஜன் வருகிறான், பிறகு ராஜேந்திர சோழன் வருகின்றான், அதற்கு பிறகு ராஜாதி ராஜா வருகின்றார், அப்புறம் ராஜேந்திரன் வராரு அடுத்தது. இப்போ வீரராஜேந்திரன் வருகின்றார். பிறகு அவருடைய மகள் வழி பையனாகத்தான் குலோத்துங்கன் வருகின்றார். இப்ப நமக்கு இந்த செய்திகள் தான் முக்கியம். இதுல நான் சில செய்திகள் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நீங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம எல்லாரும் வரலாற்றை நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், கடாரம் கொண்டான் நமது ராஜேந்திர சோழன் ஒரு மாபெரும் வீரன், கடற்படை, மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன். அவன் கடாரத்தை நோக்கி ஒரு பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அவன் வெற்றி கண்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பொது ஆண்டு 1025. பொது ஆண்டு என்பது கிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொது ஆண்டு 1025 அதுல வந்து நடைபெற்றதுன்னு. ஆனால் நிறைய ஆய்வு செய்து பார்த்த பொழுது நமக்கு தெரிகின்ற செய்தியை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், ஒரு சிறிய தாக்குதலை வந்து 1017ஆம் ஆண்டுல வந்து ஒரு தாக்குதலை நமக்கு வந்து ராஜேந்திர சோழனின் படை வந்து கொடுக்குது. அதற்கு பிறகு அடுத்து ஒரு போர் ஒன்று, அதுதான் மிகப்பெரிய போர் நடந்த 1025 அந்த காலகட்டத்தில் ஒரு போர் ஒன்று நடக்கின்றது. ஆக இந்த 2 போர்களும் ஏன் நடக்கின்றன அப்படிங்கிற செய்தியை நான் வந்து புத்தகத்துல வழங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு பிறகு கொஞ்சம் டீட்டெயிலா வழங்குறேன். ஆனால் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எப்போது வழங்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா, கொடை வழங்கப்பட்ட காலம் 1005. அதாவது ராஜராஜனுடைய காலம், ஆட்சி காலம் 985 1014 வரை அவனுடைய ஆட்சி காலம். அதுல 1005 தான் அவனுடைய ஆட்சி காலம் 27ஆம் ஆண்டுல தான் வந்து இந்த கொடை வழங்கப்படுகிறது. ஆக அந்த காலம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா, அது ஆண்டுன்னு பார்த்தா இப்போ நமக்கு தெரிந்த அந்த ஆண்டுகள் பார்த்தோம்னா 1005 என்று நம்ம சொல்லலாம்.
அதற்கு பிறகு பார்க்கிறோம், ராஜராஜனின் மறைவுக்கு பிறகு கொடை வழங்கப்பட்டு சூளாமணி விகாரை கட்டப்பட்டு பிறகு போர் நடக்கின்றது. 1017 ஒரு போர், 1025 ஒரு போர். ஏன் இந்த போர் நடக்குது? விகாரை கட்ட நிலம் கொடுத்தாங்களே அப்படிங்கிற சந்தேகம், கேள்வி எல்லாம் நமக்கு வரும். அதெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம். பிறகு செப்பேடு வெளியிடப்பட்ட காலம் 1014-15 இந்த காலகட்டம். பிறகு பார்த்தோம்னா மூன்றாவதாக ஒரு போர் ஒன்று நடக்குது. 1067-68 ஒரு போர் ஒன்று நடக்குது. இது எப்படின்னா, வீரராஜேந்திரன் காலத்துல ஒரு தளபதி, அதாவது எந்த தளபதினாக்கா குலோத்துங்க சோழன் இருக்கான் இல்லையா, அதாவது பெரும் மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குலோத்துங்க சோழனுடைய தலைமையில அவர் நேரடியாக ஈடுபட்ட ஒரு போர் என்று சொல்லலாம். இப்போதைய சுமத்ரா இந்தோனேசியா பகுதிக்கு நேரடியாக சென்று அவர் மேற்கொண்ட போர் 1067-68 ஒரு போர் நடக்கின்றது. அது இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசின் எல்லாவற்றையுமே அது சிதைத்து மீண்டும் அங்கே வந்து இவர்களுடைய பலத்தை உறுதி செய்வதாக அமைகிறது. அதற்கு பிறகு ஒரு இந்த செப்புப்பட்டை 1080 என்று இருக்க வேண்டும், இது தவறாக வந்துவிட்டது. இந்த காலத்து கட்டத்துல தான் நமக்கு இந்த செப்பேடு வெளியிடப்படுகின்றது. இரண்டாவது செப்பேடு. முதல் செப்பேடு 1014-15, பிறகு 1080 இரண்டாவது செப்பேடு வருகின்றதை பார்க்கிறோம். சரி, இதெல்லாமே வந்து அந்த செப்பேடுகள் சொல்கின்ற விஷயங்கள். அடுத்ததாக இந்த செப்பேடோட தொடர்புடையது என்னன்னா சூளாமணி விகாரை. ஏன்னா இதை பற்றிலாம் நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம், புத்தகத்திலையும் படிச்சிருப்பீங்க. எதற்காக செப்பேடு உருவாக்கப்பட்டது என்றால், நாகப்பட்டினத்தில் நமது சைலேந்திர மன்னர்கள், அதாவது இந்தோனேசியாவின் ஸ்ரீவிஜய பேரரசை ஆண்ட மன்னனான ஸ்ரீ மார விஜயதுங்கன், அவனுடைய தந்தையின் பெயரில் சூளாமணி அப்படிங்கிற பெயரில் ஒரு கோயிலை, புத்த விகாரை கட்ட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ள, நட்பின் அடிப்படையில் ராஜேந்திர மன்னர் ராஜராஜன் ஒரு நிலத்தை வழங்க, அந்த நிலத்தின் வரியிலிருந்து அந்த பாதுகாப்பு, அந்த கோயிலுக்கான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்படுகின்றது. அப்படித்தான் இந்த சூளாமணி விகாரை கட்டப்படுகின்றது. ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு, அதாவது ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சூளாமணி விகாரை சிதைந்து போகும் பொழுது அது எப்படியெல்லாம் உடைந்து போகின்றது என்று பார்க்கின்றோம். அது ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல கோயில்கள் அப்படியே இருக்கின்றன, இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் ஏன் சூளாமணி விகாரை இன்று நம் கண்முன்னே இல்லை என்ற கேள்வி வரும்பொழுதுதான் சர் வால்டர் எலியட்டுடைய ரெக்கார்ட்ஸ் அது வந்து நமக்கு பல செய்திகளை தருகின்றது. அவர் வந்து சோழமன்ற கடற்கரைக்கு அவர் போகும்போது நாகப்பட்டினத்துல வடக்கு பகுதியில 2 மைல் தூரத்துல சிதலமடைந்த ஒரு கோயில் இருக்கதை பார்க்கிறார். ஸோ அப்போ வந்து அது புதுவேலி கோபுரம், பழைய பகோடா, சீன பகோடா, கருப்பு பகோடா அப்படின்னு பல பேர்ல அழைக்கப்படுகின்றது. ஸோ பிறகு 1846 அதை பார்க்கிறார். அதை பார்த்து விட்டு அதை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியை சர் வால்டர் எலியட் வந்து அதை முயற்சி எடுக்கிறாரு. ஆனா இந்த காலகட்டத்துல பிரான்ஸ்ல இருந்து வந்த மிஷினரிகள் சில பேர் என்ன செய்திருக்காங்கன்னாக்கா, அதுதான் உடைந்து விட்டது, அந்த கோயில் தான் உடைந்து சிதலமடைந்து இருக்கிறது, இந்த கோயிலுடைய சில சிதலம் பகுதியெல்லாம் நாம் எடுத்து ஒரு கல்லூரி ஒன்று, ஒரு கிறிஸ்துவ கல்லூரி ஒன்று கட்டினால் என்ன, எங்களுக்கு அதற்கு உதவ வேண்டும் என்று கவர்மெண்ட் அவங்க திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் பீரியட். இப்போ பிரிட்டிஷ் பீரியடா இருக்கும்போது அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வால்டர் எலியட் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவர் வரும்பொழுதே இதை மேம்படுத்த வேண்டும் என்ற நினைப்புல ஒரு டிராஃப்ட்மேனை கூப்பிட்டு அந்த கோயிலை வரைய சொல்லிடுறார். அவர் அன்றைக்கு வரைந்த ஓவியம் தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஒரு சான்றாக நமக்கு இருக்கின்றது. இதுதான் அந்த கோபுரம், சூளாமணி விகாரை இப்படித்தான் இருந்தது என்பதை காட்டக்கூடிய அந்த படம் சர் வால்டர் எலியட் அவர்களுடைய காலத்தில் அவர் ஒரு டிராஃப்ட்மேனை வைத்து வரைய சொன்ன அந்த ஓவியம் தான். பிறகு அந்த வரைபடம், அந்த வரைபடத்துடைய முதல் பிரதி எதுல வருதுனாக்கா, கர்னல் யூல் அவருடைய நல்ல புத்தகம், அது டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ வால்யூம் 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ அதுல வந்து பேஜ் 278 வால்யூம் 2ல வந்து அது வெளியிடப்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில ஆங்கிலேய அரசு நிறைய அகழாய்வுகளை செய்கிறாங்க நாகப்பட்டினம் பகுதியில். ஸோ அப்பொழுது தோண்டி எடுக்கப்பட்ட ஏராளமான ஏறக்குறைய 350 சிற்பங்களை பற்றிய செய்திகளை எல்லாம் இவர் டாக்டர் TN ராமச்சந்திரன் அவர்களுடைய நூலில் நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பிடப்படுகின்ற 5 சிற்பங்கள், புத்தருடைய சிற்பங்கள் இந்த அகழாய்வின் போது கிடைத்தன அப்படிங்கிறத நம்ம மறந்துவிட முடியாது. அந்த சிற்பங்கள் அப்ப கிடைத்த கல் சிற்பங்களும் சரி, செப்பு சிற்பங்களும் சரி மிக மிக முக்கியமானவை. அதை பற்றிய செய்தி தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சூளாமணி விகாரையுடைய புகைப்படம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சான்று நமக்கு வந்து முதலாக அவர் சர் வால்டர் எலியட் அவர் ஹையர் பண்ணி செய்த அவருடைய அந்த அந்த வரைபடம்
இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, இந்த வரைபடம் தான் இன்றைக்கு எல்லோருமே பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் எங்கே அது ரெஃபரன்ஸ்க்கு எங்கேருந்து எடுத்தார்கள், எங்கேருந்து அவை வழங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பலரும் சொல்வதில்லை. என்ன நமக்கு இருக்கிற ஒரு பொதுவான ஒரு ஒரு சிந்தனை தான், அதாவது ஏதோ வந்தால் அதை ஷேர் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கு. ஆனால் நாம் எல்லாம் வரலாற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் ஒவ்வொருவருமே நாம் செய்தியை சரியாக, தரமாக, உண்மையாக வழங்க வேண்டும். அந்த வகையில் இந்த செய்திகள், இந்த படம் இருக்கிறது இல்லையா, முதல் படம், இதனை வரைவதற்கு காரணமாக இருந்தவர் சர் வால்டர் எலியட் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த ஸ்ரீவிஜய பேரரசு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்று சொன்னாலே வெறும் ராஜராஜனை மட்டும் நாம் பேசக்கூடாது. ராஜராஜன் மட்டுமே அதுல உள்ள செய்தி இல்லை. நாம் பேச வேண்டியது கிழக்காசியா முழுவதும் பரவி இருந்த பௌத்த சமயம், கிழக்காசிய நாடுகளுடைய வாழ்வியல் முறை, கிழக்காசிய நாடுகளை ஆட்சி செய்த மன்னர்கள், அவர்களுடைய பேரரசுகள், இதை பற்றியெல்லாம் நாம் நிறைய பேச வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது அதே காலகட்டத்துல, அதாவது இங்கே சோழ பேரரசு இருந்த காலகட்டத்திலேயே நம்ம இந்த பச்சை நிறத்துல பார்க்கிறோம் இல்லையா, இதுதான் ஸ்ரீவிஜய பேரரசு. இப்ப ஸ்ரீவிஜய பேரரசு மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசாக, பலம் பொருந்திய ஒரு பேரரசாக இருந்தது. இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே சீனா இருக்கு. அப்ப இந்த பக்கத்துல நம்ம சீனாவை பார்க்கிறோம். இப்ப சீனாவிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த பக்கத்துல நமக்கு இடது பக்கத்துல நமக்கு இந்தியா இருக்கு. இப்ப இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் இருக்கிறது தான் இந்த ஸ்ரீவிஜய பேரரசு, இல்லையா? அப்படி என்றால் கப்பல் போக்குவரத்து எல்லாமே நேராக சீனாவிலிருந்து வருகின்ற கப்பல் போக்குவரத்துகள் அனைத்துமே இந்த இந்தோனேசியாவின் பல பல துறைமுகங்களை நிறுத்திவிட்டு தான், ஓய்வெடுத்து கொண்டுதான் பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்தன. அதே போல இந்தியாவிலிருந்து செல்கின்ற கப்பல்கள் எல்லாம் நேராக இந்தோனேசியா, இந்த பச்சை நிறமான ஸ்ரீவிஜய பேரரசு பகுதிக்கு வந்துவிட்டுதான் அங்கிருந்து சீனாவிற்கு சென்றன. ஸோ ஆக இந்த 3 நாடுகளுக்குமான வர்த்தகம் என்பது கிழக்கு ஆசியாவின் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். மிக மிக முக்கியமான வணிக பகுதியாக இது இருந்தது. அதனால் இந்த ஸ்ரீவிஜய பகுதி என்பது இன்றைய காலம் வரை மிக முக்கியமான ஒரு பகுதியாக, வணிகத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. அதில் பௌத்தம் என்பது ஏன் முக்கியத்துவம் பெற்றது என்றால், கிபி 2ஆம் நூற்றாண்டு தொடக்கம் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்தும் பௌத்தம் பரவ பரவ, அதாவது கிழக்காசிய நாடுகளுக்கு வணிகர்களின் வழியாக பௌத்தம் பரவ பரவ இந்தோ சீனா நாடுகள் அனைத்திலுமே பௌத்தம் என்பது முதன்மையான ஒரு மதமாக வளர்ந்தது. அந்த காலகட்டத்தில் இந்தோனேசியாவின் பகுதியில் இந்த போரோபுடூர் கோயில் மாதிரியோ அல்லது பிரம்பானான் கோயில் மாதிரியோ மிக பெரிய பெரிய கோயில்களை கட்டுகின்ற ஒரு வழக்கம் என்பது வந்தது. அதில் இருந்த புத்த பிக்குகள் எல்லாம் இந்தியாவிற்கு வந்து படித்து செல்வது, பிறகு இலங்கைக்கு வருவது என்பதெல்லாம் மிக 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 இயல்பாக அவர்கள் ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆக இந்த பகுதியில நீங்க பார்த்தீங்கள் என்றால் இந்தியாவின், அதாவது தமிழர்களின், தமிழ் வணிகர்களின் சுவடுகள் என்பது நிறைய இருக்கின்றன. அப்படிதான் நம்ம லாபுத்தோவா கல்வெட்டெல்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா? ஆக இந்த செய்திகள் எல்லாம் நாம் இதனால் பார்க்கலாம். அந்த வகையில் இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக இந்த பகுதி என்பது அமைந்திருக்கின்றது. சரி, இப்பொழுது மேலும் சில விஷயங்களை இந்த செப்பேடுகள் என்னென்ன சொல்கின்றன என்று பார்த்துவிட்டு, உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையில் நான் இதை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இப்போ முதல்ல 2021ஆம் ஆண்டு இந்த லைடன் பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக சென்று அங்கே இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை பார்த்து வந்த பிறகு நான் அதை பற்றிய ஒரு கடிதத்தை தமிழக அரசிற்கு நான் எழுதினேன். இப்போ தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக அந்த கடிதத்தை நாங்கள் 5/8/2021 அந்த காலகட்டத்தில் இந்த கடிதத்தை வழங்கினோம். தமிழக அரசின் தொழில்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கு இந்த கடிதத்தை வழங்கி, மிக நீண்ட காலமாக இந்த லைடன் செப்பேடுகள் அங்கே இருக்கின்றன, அந்த லைடன் செப்பேடுகளை தமிழகத்திற்கு மீட்டு கொண்டு வர வேண்டிய பணி இருக்கின்றது, அதற்கு தமிழ் மரபு அறக்கட்டளை எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லிவிட்டு அதில் எடுக்கப்பட்ட டிஜிட்டல் காப்பீஸ் அனைத்தையுமே ஒரு டிரைவ்ல போட்டு நாங்கள் அதை அனுப்பி வைத்தோம். அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் தமிழக அரசு மிக சீரிய வகையில் செயல்பட்டு அவர்களுடைய தமிழ்நாடு அரசின் மானிய கோரிக்கை எண் 29, அது 5/9/2021 பக்கம் 15, இதில் லைடன் செப்பேடுகளை, ஆனைமங்கலம் செப்பேடுகளை மீட்டு வர வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு நாம் மேற்கொண்ட முயற்சி, அதற்கு பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளை 22-23 ஆகிய காலகட்டங்களில் இங்கே ஜெர்மனியில் நாம் லிண்டன் அருங்காட்சியகத்துடன் இணைந்த வகையில் 6 மாத கண்காட்சி ஒன்றை செய்தோம். அகம்புறம் என்ற தலைப்பிலான 6 மாத கண்காட்சி செய்தோம். உலகளாவிய வகையில் தமிழ் மொழிக்கும் சங்க இலக்கியத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் 6 மாத காலம் நடந்த ஒரே கண்காட்சி என்றால் இந்த அகம்புறம் கண்காட்சி தான் சொல்ல வேண்டும்.
ஏறக்குறைய 2 மில்லியன் விசிட்டர்ஸ் அந்த காலகட்டத்தில் இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து இதை பார்த்தார்கள். நாம் தமிழ் மரபு அறக்கட்டளை நிறுவிய திருவள்ளுவர் சிலைகளும் அந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன என்பது சிறப்பு. அந்த கண்காட்சிக்கு வந்த சமயத்தில் இந்த செப்பேடுகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அதை சொல்லியிருந்தார். வரும்போது அதையும் பார்க்கலாம் என்ற முயற்சியோடு அவர் வந்திருந்தார். ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் நெதர்லாந்தில் இந்த பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு இருந்ததால் இதை வெளியே கொண்டு வந்து காட்டக்கூடாது என்ற வகையில் அவர்கள் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்ததால் அதை வைத்து விட்டார்கள். அந்த பொருள் வர முடியாமல் போனது. அந்த காலகட்டத்தில் அது வரவில்லை என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆக அந்த கண்காட்சிக்கு அது வராமல் சென்றது என்றுதான் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்ன சொல்கின்றன அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல. ஆனைமங்கலம் செப்பேடு, அது வந்து ஆனைமங்கலம் என்பது ஒரு கிராமம் இருக்கின்றது, அதெல்லாம் நம்ம பேசுவோம். இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை லைடன் நகருக்கு நாங்கள் சென்று வந்த பிறகு இது ஆனைமங்கலம் என்று சொல்கின்றார்களே, இது ஆனைமங்கலம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் தானே இருக்கு இந்த கிராமம், அதை போய் நேராக பார்த்து விட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒன்றை செய்யலாம் என்று செய்தோம், திட்டமிட்டோம். அந்த வகையில் நாங்கள் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆனைமங்கலம் கிராமத்திற்கு சென்றோம். நாகப்பட்டினத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 14 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆனைமங்கலம் கிராமம் இருக்கிறது. அந்த காலத்தில் ராஜராஜன் காலத்தில் மிக மிக சிறப்பாக நெசவாளர்களும் வணிகர்களும் பலரும் இருந்த அந்த கிராமம் இன்றைக்கு என்னோட இந்த பேக்ட்ராப்ல நீங்க பார்ப்பீங்க, பசுமையாக இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சிதலமடைந்த ஒரு கோயில். இதுதான் ஆனைமங்கலம். அதோடைய படத்தை தான் நான் என் பேக்ட்ராப்பா வச்சிருக்கிறேன். பசுமையாக வெறும் வயல்வெளிகள் மட்டும்தான் இருக்கின்ற ஒரு கிராமமாக இருக்கின்றது. இது ஏதோ ஒரு கற்பனையில் இருக்கின்ற ஒரு ஒன்று இல்லை. இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நினைத்தால் நாகப்பட்டினத்துக்கு சென்று இந்த ஆனைமங்கலம் கிராமத்தை நேராக பார்த்து வரலாம். அவ்வளவு சிறப்புமிக்க அந்த ஆனைமங்கல கிராமம் இன்றைக்கு செயல்பாடுகள் குறைந்த வகையில் ஒரு சாதாரண ஒரு கிராமமாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாங்கள் நேரில் சென்று பார்த்தபோது அங்கே பார்த்தோம். ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் சிதலமடைந்து ஒரு நந்தி, ஒரு சிறு சிறு சிற்பங்கள் மட்டுமே கொண்ட வகையில் அது இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இதுல இந்த செப்பேடுகள்ல பார்க்கும் பொழுது அது சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் முதல்ல, அதாவது 5 முதல் செப்பேடுகள் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கின்றன அப்படின்னு சொன்னேன். அந்த 5மே அதுதான் அந்த அவர்களது பரம்பரையை குறிப்பிடுகின்றன. இப்ப விஜயாலன் காலம் தொடங்கி அதற்கு பிறகு பராந்தகன் வந்தான், அவன் மகன் யார் வந்தார், அவன் மகன் யார் என்ற செய்தியெல்லாம் அவை சொல்கின்றன. அதே சமயத்தில் அதுல சொல்கின்ற ஒன்றுல மிக முக்கியமான ஒன்று என்ன, இந்த வரியை நான் படித்து காட்டுகின்றேன், தொடர்ச்சியா படிக்கிறேன். அரிஞ்சயன் கடல் சூழ்ந்து தன் நாட்டை அமைதி நிலவும்படி ஆட்சி செய்தான். அவனுக்கு பராந்தகன் என்ற பெயர் கொண்ட மகன் பிறந்தான். பராந்தகன் மலையும் நதிகளும் சூழ்ந்த தன் நாட்டை வளமாக்கி எதிரிகளின் யானைகளை தனது கூரான வாளால் வீழ்த்தி சிறந்த ஆட்சி செய்தான். அதாவது அரிஞ்சயனுக்கு பிறகு பராந்தகனுக்கு பராந்தகனுக்கு தான் சுந்தரச்சோழன். இந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, சுந்தரச்சோழன் அவர் தான் பராந்தகன். பராந்தகன், கரிகாலன், ராஜான் என்ற 2 மகன்கள். இவர்கள் சூரிய கூட்டத்தின் மகுடம் போன்றவர்கள், 2 பேர், கரிகாலனும் ராஜராஜனும். பிறகு பராந்தகன் மறைந்த பின்னர் ஆதித்த கரிகாலன் உலகத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றான். பாத்தீங்களா? இப்ப பொன்னியின் செல்வன் கதையை நம்ம படித்தவர்கள் அனைவருக்குமே என்ன நினைப்போம்னாக்கா, ஆதித்த கரிகாலன் அவர் பட்டம் சுட்டி அவர் மன்னராக ஆவதற்கு முன்பே அவர் இறந்து விட்டார், அவர் கொலை உண்டார் என்ற செய்தியை நம்ம அந்த நாவல் வழியாகவும் பிறகு சினிமா படத்தின் மூலமாகவும் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இங்க செய்தியை பார்க்கும்போது இது என்ன சொல்கின்றது என்றால், பராந்தகன் மறைந்த பின்னர் ஆதித்த கரிகாலன் உலகத்தை காக்கும் பொறுப்பை ஏற்றான். இந்த இளம் வீரன் குடும்பத்தின் விளக்கானவன் போர்க்களத்தில் வீரபாண்டியனை எதிர்கொண்டு வென்றான். இந்த செய்தியெல்லாம் நமக்கு அது சொல்கின்றது. இவன் இறந்த பின் கண்டராதித்தனின் மகன் மதுராந்தகன் ஆட்சி பொறுப்பேற்றான். சரி, அது பிறகு அவன் மறைந்த பின்னர் சோழ பரம்பரையின் ஒளி விளக்காம் ராஜராஜன் உலகை காக்கும் பொறுப்பை ஏற்றான் அப்படின்னு சொல்லுது. அப்போ மதுராந்தகனுக்கு முன்னர் ஆதித்த கரிகாலன் சில ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அப்படிங்கிற சில செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த உண்மை செய்தியை நம்மால் இங்க பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக மற்றவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பிறகு அந்த தமிழ் பகுதியை நம்ம அதுக்கு பிறகு இந்த சமஸ்கிருத பகுதியை வந்து மிக முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா, இந்த செப்பு பட்டியத்தை உருவாக்கியது, அதாவது நம்ம என்ன சொல்றோம், அத சாசனத்தை ராஜராஜன் வெளியிட்டார். பிறகு ராஜேந்திர சோழன் அதை செப்பு பட்டியத்தை வந்து வெளியிடுவதற்கான பணியை அவர் மேற்கொண்டார் சொல்றோம் இல்லையா. ஆனா அதை யார் ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை செய்தவர்கள் ஜெயங்கொண்ட சோழமங்கலம் காஞ்சிபுரத்தில் கிருஷ்ணன் வாசுதேவன் என்ற ராஜராஜ பேராச்சாரியன், கிருஷ்ணன் திருவரங்கன், கிருஷ்ணன் தாமோதரன், வாசுதேவன் கிருஷ்ணன், அரவாமிர்து புருஷோத்தமன். இவங்க எல்லாம் செப்பு பட்டியம் எழுதும் தொழிலை செய்பவர்கள்.
புரியுதுங்களா? ஆக இந்த செப்பு பட்டயத்துல கடைசியில யார் அதை உருவாக்கியது என்ற செய்தியே இருக்கின்றது. அதை அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வீடை கட்டியோம் அப்படின்னா வீடை கட்டினது யாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேரை சொல்றோம்ல. அந்த மாதிரி இந்த செப்பு பட்டயத்தை உருவாக்கிய ஒரு பேரையும் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். இது இந்த சமஸ்கிருத பகுதி. இந்த தமிழ் பகுதியில பார்த்தோம்னா அது எதை சொல்றதுனாக்கா, இந்த நிலத்தின் எந்தெந்த அந்த ஆனைமங்கலம்ங்கிற அந்த கிராமத்துடைய எல்லை இருக்கு பாத்தீங்களா? அந்த எல்லையெல்லாம் சொல்லி, அதுல தொழில் புரிபவர்கள் பேரெல்லாம் சொல்லி, அவர்களுடைய வரிகள் எல்லாம் இதற்கு போகணும். இந்த சூளாமணி விஹாரையே, அந்த ராஜராஜ பெரும்பள்ளி அப்படிங்கிற அந்த சூளாமணி விஹாரைக்கு அந்த போகணுங்கிறத சொல்லுது. உதாரணமா, நன்கொடை பெறுபவருக்கு உரிமையானவை ஈர நிலங்கள், காய்ந்த நிலங்கள், கிராமம், கிராமத்தின் அருகாமை பகுதிகள், புனித கோயில்கள், பறையர் குடியிருப்புகள், சிற்பிகள் கலைஞர்களின் குடியிருப்புகள், ஈமைக்கிரியை பகுதி ஆகிய 4 எல்லைக்குள் உட்பட்ட பகுதிகள். இந்த பகுதிகள் எல்லாம் இதுக்குள்ள வருது. பிறகு ஆனைமங்கலம் கிராமத்தின் சாசனம் எழுதப்பட்ட போது இருந்த நிலை, கண்மாய்கள், வீடுகள், வீட்டின் புறப்பகுதிகள், கடைகள், கடைப்பகுதிகள், மக்கள் கூடும் இடங்கள், மாடுகள் புல்மேயும் தரிசு நிலங்கள், குளங்கள், கோட்டை பகுதிகள். இப்போ கோட்டையெல்லாம் வந்திருக்கு, இப்போ கோட்டையெல்லாம் காணும். கோட்டை பகுதிகள், பள்ளத்தாக்குகள், கிணறுகள், குன்றுகள், காட்டுப்பகுதிகள், நிலங்கள், ஆறுகள், ஆற்றின் கரையில் இருக்கும் நிலங்கள், மீன்கள் நிறைந்த ஓடைகள், தேனீக்கள் நிறைந்த பூந்தோட்டங்கள். இதெல்லாம் தேன் சேகரிப்பதற்காக அதுவும் போட்டிருக்காங்க. உயர்ந்து வளர்ந்த மரங்கள், உடும்புகளும் ஆமைகளும் தவழ்ந்து விளையாடும் பகுதிகள். இவையெல்லாம் கூட இந்த வட்டத்துக்குள்ள ஆனைமங்கலம் கிராமத்துல இருந்த பகுதிகள் அப்படிங்கிறத. பிறகு ஆனைமங்கலம் கிராமத்தில் விவசாயம் செழிக்க கண்மாய்கள் உருவாக்கப்பட வேண்டும், அதெல்லாம் சொல்றாங்க. எப்படின்னா, அந்த ஊர்ல இருக்க வரி மன்னருக்கு போக வேண்டாம், மாறாக இது சூளாமணி விஹாரைக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத மன்னருடைய சாசனமாக அமைகிறது அப்படிங்கிற பார்க்கிறோம். ஆக இதுலதான் ஒவ்வொரு பகுதியோட தலைவர்களையும் கூப்பிட்டு அவர்கள் பெயர்களையும் சொல்லி ஒவ்வொருவரிடம் சம்மதமும் வாங்கி அவர்கள் பெயரோட வருது. உதாரணமா 2 படிக்கிறேன். ஆனைமங்கலம் பிரம்மதேயத்து நான், ஆரிதன் சிறியன் கடம்பன் என் கையெழுத்து அப்படின்னு அவர் போடுறார். அடுத்து திருநாரையூர் நாடு பிரம்மதேயத்து நான், தூர்பில் ஸ்ரீதரப்பட்டன் என் கையெழுத்து அவரும் போடுறார். பிறகு வேள நாட்டை சார்ந்த திருநள்ளூர் யார் குலத்தை சேர்ந்த பத்மநாப பட்டன் அவரும் போடுறார். இப்படி பல பேரோட பெயர்கள் அப்படியே வருகின்றது அந்த செப்பு பட்டயத்துல. அதனாலே வருது. ஆக இந்த தகவல் வரும்போது எல்லாருடைய தகவல்களையும் எல்லாருடைய சம்மதத்தையும் பெற்று அவர்கள் செய்யறத பார்க்கிறோம். இது பெரிய செப்பேடு. இந்த சிறிய செப்பேடு எதற்காக அப்படின்னா, ஒரு நீண்ட இடைவெளி வருது இல்லையா? ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளி வருது. இப்போ அந்த சூளாமணி விஹாரைக்கு வந்து வருமானம் குறைந்து விடுகின்றது. இப்போ வருமானம் குறைந்து விடுகின்ற பொழுது அப்ப இங்கிருந்து செல்கின்றார்கள். அதாவது இப்ப கெடா மாநிலத்திலிருந்து மலேசியா, இந்தோனேசியாவை அங்கிருந்து 3 பேர் செல்றாங்க. ராஜ வித்யாதர ஸ்ரீ சமந்தா, பிறகு அபிமானு துங்க ஸ்ரீ சமந்தா, இன்னொரு அந்த இவர்கள் சென்று குலோத்துங்க சோழனை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் வந்து படுத்திருக்கிறார், ஓய்வு எடுத்திருக்கிறார். அது என்ன சொல்றாங்க, காளிங்கராயனில் இருந்த பொழுது. இப்ப காளிங்கராயன்கிறப்போ அழகான ஒரு சிம்மாசனம் போன்ற ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு நாற்காலியா இருக்கலாம். அங்க இருக்கும்போது அவர்களுக்கு போய் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, எங்களுடைய 2 கோயில்கள் இருக்கிறத சொல்றாங்க, 2 புத்த விகாரைகள் இருக்கிறத சொல்றாங்க. ராஜேந்திர சோழ பெரும்பள்ளிக்கும் ராஜராஜ பெரும்பள்ளிக்கும் அவை அமைந்துள்ள ஜெயமாணிக்க வளநாட்டின் ஒரு பகுதியான பட்டணம் கூட்டத்தின் சோழ குலவள்ளி நாகப்பட்டினம் அதுதான் கிராமங்களுக்கு நீங்கள் வரிவிலக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்ததோடு அந்தராயம், வீரசேஷை, பண்மை, பண்டை வெட்டி, குந்தாளி, கங்கமேரா ஆகிய கிராமங்களுக்கும் இதே சலுகை நீங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூளாமணி விஹாரை சங்கத்தாருக்கு நீங்கள் வழங்க வேண்டும், இந்த செப்பு பட்டயத்தில் பொறித்து நீங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த தூதுவர்கள் கேட்கின்றார்கள். ஆக அந்த வகையில இந்த 2வது செப்பேடு 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிறிய செப்பேடு அதுல இருக்க செய்திகள் இவைதான். ஆக இந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியை, ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கான வரலாற்று செய்தியை கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக இந்த லைடன் செப்பேடுகள் அமைகின்றன. இந்த செப்பேட்டை பற்றிய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த லைடன் செப்பேடு எப்படி அங்கே சென்றது, பிறகு ஒவ்வொரு வரிகளையும் நுணுக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூல் உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். இதுதான் இந்த ராஜராஜனின் கொடை ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்ற தலைப்பினான இந்த நூல் நான் எழுதி 2022ஆம் ஆண்டு வெளியான நூல் இது, வெளிவந்த நூல் இது. இந்த நூலை வாங்கி வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக நிறைய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உரையை நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். உங்களிடம் கேள்வி இருந்தால் கேளுங்கள், அதன் வழியாக நாம் நிறைய கலந்துரையாடி நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. நன்றிம்மா. ஆனைமங்கலம் தொடர்பான அந்த இடத்தை மட்டும் இல்லாமல் அவை தொடர்பான பல தரவுகளை
ஒட்டுமொத்தமாக கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வினாக்களையும் முன்வைக்கலாம். நான் பேசலாமா? பேசலாம் சார், பேசுங்க சார். முதல் அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான ஒரு வரலாற்று தருணத்திலே அதை ஏற்கனவே வெளிக்கொண்டு வந்த புகழுக்குரிய டாக்டர் சுபாஷினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எதிர்பார்த்தபடியே மிகச்சிறப்பாக இருந்தது. அதற்காக நன்றி. இந்த செப்பேடு வருகிற போது நான் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி நடக்க இருந்தபோது நான் சில செய்திகளை அவரிடமிருந்து கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதை கேட்டு விடுகிறேன், அவருக்கு விளக்க நேரம் தர வேண்டும் என்பதால். முதல் 5 செப்பேடுகள், அதாவது சமஸ்கிருத செப்பேடுகள் அவர்களுடைய வம்சாவழியினை சொல்கிறது என்று சொன்னீர்கள். இதுல களப்பிரர் காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது சங்ககால சோழர்கள் கரிகாலனில் தொடங்கி நமக்கு தெரியும். கோச்செங்கணான் கடைசியாக இருப்பதாக மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களும் தன்னுடைய ஆய்வு நூலிலே குறிப்பிடுகிறார். அவருடைய ஆய்வு அத்தனையும் ஒரு முழு தொகுதியாக வந்திருக்கிறது. அவர் எழுதிய நூல்கள் அத்தனையுமே தமிழ் மண் பதிப்பகம் வெளியிட்டது. அது என்னிடத்திலும் இருக்கிறது. அவர் சொல்கிறார், கோச்செங்கணான் தான் கடைசியாக இருந்த சோழன். அதற்கு பின்னால் ஒரு இருள். யார் வந்தார்கள், எங்கு சென்றார்கள்? ஏனென்றால் களப்பிரர்களால் இவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் வம்சாவழி முடிந்து விடவில்லை. இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால் அதில் ஒரு கருத்து, இவர்கள் இப்போது ஆந்திர பகுதியில் இருக்கும் கடப்பை, கர்னூல் மாவட்டங்களிலே சென்று இருந்தார்கள் என்று. அது தொடர்பான கல்வெட்டுகளும் இருக்கின்றன, செய்திகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த வம்சாவழி அந்த இடத்திலே தெளிவாக நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரையிலும் வெளியில் வரவில்லை. இருக்கலாம், ஆனால் வெளியில் வரவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு விஜயாலய சோழனில் தான் நாம் துவங்குகிறோம். அவன் தஞ்சையை பிடித்து திரும்ப ஆட்சியை கொண்டு வருகிறான். 2வது தலைமுறை சோழர்களுடைய ஆட்சியை கொண்டு வருகிறான். அந்த இடைப்பட்ட காலத்திலே குறிப்பாக நான் கேட்க வேண்டும் என்றால், விஜயாலய சோழனின் தந்தை யார், அவனுடைய பாட்டன் யார், இந்த வம்சாவழி அந்த சமஸ்கிருத செப்பேட்டிலே இருக்கிறதா? இருந்தால் அதை தாங்கள் சொல்ல முடியுமா? அதாவது முதல்ல நம்ம வந்து ஒரு ஒரு பேக்ரவுண்ட் முன்ன வந்து நம்ம எல்லாரும் ஆய்வு செய்பவர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளணும். அதுவே கூட ஒரு வரலாற்று ஆய்வாளராக நானும் படித்துக் கொள்கிறேன் இப்பொழுது. அந்த ஒரு பார்வை, ஒரு ஆய்வு செய்வதற்கான பார்வை. உலகம் முழுவதும் இருக்கின்ற பேரரசுகளை பார்க்கும் பொழுது ஒரே வம்சம் கடைசி வரை ஆட்சி செய்யாது. எந்த ஒரு பேரரசு எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எந்த நிலப்பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ ஆனா நமக்கு வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்போதும் இருக்கு. இப்ப சோழ பேரரசுனாக்கா, இப்ப நீங்க ரவி இருக்கிறீங்கன்னாக்கா, நீங்க ஒரு பேர் சிற்றரசனா இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, உங்களுடைய அப்பா ஒரு பேரரசராக இருந்தார், இல்ல உங்க தாத்தா ஒரு பேரரசராக இருந்தார், உங்க அப்பா காலத்துல வந்து அதன் பெருமை இழக்கப்பட்டு இன்னொருத்தர் வந்து ஆட்சி செய்தார், பிறகு நீங்க வந்து அதை பிடித்து கொண்டு வந்து விட்டீர்கள், அடுத்து இன்னும் உங்க சந்ததியிலே உள்ளவர்கள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வந்து பொதுவான ஒரு விருப்பம், நம்மளோட பெஸ்ட் விஷஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம அதை தூக்கி வைத்து விடுவோம். இப்ப என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் ஒரு பலம் பொருந்திய ஒரு குழு, ஒரு இனக்குழு, அதில் ஒரு தலைவன், அவன் ஒரு ஆட்சியை அமைக்கிறான். அதற்கு பிறகு அவனை சார்ந்தவர்கள் 1 அல்லது 2 அல்லது 3 தலைமுறைக்கு அவர்களால் ஆட்சியை கொண்டு வர முடிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல ஒரு மன்னன் இருந்தால் அவனுக்கு வந்து 20-30 மனைவியர்கள் இருப்பாங்க. அப்ப 20-30 மனைவியர்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருப்பாங்க? அவர்கள் அனைவருமே எங்கே செல்வார்? இது எல்லாத்தையும் நம்ம மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு காலம், அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். ராஜராஜனுக்கு எத்தனையோ மனைவியர், அந்த எத்தனையோ மனைவியருக்கு எத்தனையோ குழந்தைகள், இல்லைங்களா? அவர்கள் அத்தனை பேரோட லீனேஜ் இப்ப நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க முடியுமா? நம்ம எடுத்து பார்த்தோம்னா எத்தனை பேர் எங்க உட்கார்ந்து இருப்பாங்க, எந்தெந்த நாடுகள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வரலாறு எப்படி தெரியுங்களா? இன்றைக்கு என்ன ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டு எழுதப்பட்டு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறதோ அது இன்றைய வரலாறு. நாளைக்கு ஒன்று சரியாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு நாளை ஒரு செய்தி நமக்கு கிடைத்து விட்டால், அது இப்பொழுது இருக்கிறத வந்து மாற்றி சொன்னால் அது நாளைக்கு நமக்கு வர்றது, அதுதான் வரலாறு. அந்த வரலாற்றுல கரெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தயாராகவே என்றைக்குமே இருக்கணும். இதுதான் இந்த ஹிஸ்டரி.
நமக்கு சொல்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. இப்ப இந்த ஸ்ரீகாந்தன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ராஜராஜனுடைய விஜயாலயனுடைய தந்தை ஸ்ரீகாந்தன், அவன் வந்து ஆமா. அவன் வந்து இதுல இருந்து அவன் வந்து தெலுங்கன் அப்படிலாம் சொல்லும் பொழுது அது தேவையற்ற ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட வகையில. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. ஏன்னா திராவிட மொழிகளுடைய நம்ம என்ன பண்றோம்னா தெலுங்கன், மலையாளி, மராட்டியன் அல்லது வந்து ஒரு ஒரு இந்திக்காரன் அப்படிங்கிறத நம்ம சொல்றது எல்லாமே எப்போ அந்த மொழி வந்து உறுதியாகிறது அப்படிங்கிற ஒரு கால ஒன்று இருக்கு. இப்ப திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தெலுங்கு வந்து உறுதியாகிற ஒரு காலகட்டம் இன்றைக்கு ஒரு 1600 ஆண்டுகள் காலகட்டம். இப்ப மலையாளம் வந்து உறுதியான ஒரு மொழியாக வடிவம் எடுத்து வருகின்ற ஒரு காலகட்டம் ஒரு 400 ஆண்டு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்ல. அப்படி ஒவ்வொரு மொழிக்கும் சொல்றோம். இப்ப தமிழ் மொழியில எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு இப்பொழுதைக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ ஒரு இனத்தின் அடிப்படையில வந்து மன்னர்களை நம்ம இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம், சொல்றதுனால பயன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல தெலுங்குக்கும் தமிழனுக்கும் சண்டை அப்படின்னே இல்லை. ஆனா அதற்கு மேல என்ன செய்தாங்கன்னா, இப்ப நம்ம பார்த்தோம்னா குலோத்துங்கனுடைய ஒரு மனைவி கம்போடியாவுடைய இளவரசி, சரிங்களா. இப்ப வந்து என்ன பண்றான் சூரியவர்மன் 2, அவன் 2ஆம் சூரியவர்மன் அவனுடைய மனைவி அவனோட மகளை இவன் ஒரு தங்கத்தேர்ல வச்சு நம் குலோத்துங்கனுக்கு அனுப்பி வைக்கிறான் பரிசா. ஏன்னா அங்க வந்து குலோத்துங்கன் சோழன் இதுல வந்து அங்க நடக்கிற அந்த ஃபூனான் ஆட்சி வந்து பெரிய சண்டை கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட. அதை எதிர்க்கிறதற்காக எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அவன் குலோத்துங்கனோட உதவியை நாடுவதற்காக அவன் தனது மகளையே அவன் வந்து ஒரு தங்கத்தேர்ல வச்சு அனுப்புறான். அவங்களுக்கு பிறந்த குழந்தைய நீங்க என்ன இனம்னு சொல்லுவீங்க, சரிங்களா. அப்போ ராஜராஜன் வந்து அவன் கல்யாணம் பண்ண பெண்கள் பல நாடுகளை சார்ந்தவர்கள் பெண்கள். இப்ப ராஜேந்திரனுடைய லீனியேஜ் நீங்க எடுத்தீங்கன்னா அவன் என்ன சொல்ல முடியும், அவனோட அம்மாவுடைய இனம் வந்து எந்த இனம் நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு இதுக்கு நம்ம போகும்பொழுது மிக மிக சிரமம், சரிங்களா, மிக மிக சிரமம். ஆக அவனுடைய அப்பா யார், அவனுடைய அப்பா எங்கே இருந்தார்கள், அவர்கள் போரில் ஒளிந்து கொண்டு போய் அங்கே போய் ஒளிந்து கொண்டார்களா, அது ஒரு இருண்ட காலமாக இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதை விட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இப்போ சோழர்களுடைய ஆட்சி பாண்டியர்களோட ஆட்சி கடைச்சங்க காலத்துல ரொம்ப கீழே இறங்குது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக யாகம் செய்து மக்களுடைய நலனை அவர்கள் பார்க்கவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் சமணமும் பௌத்தமும் தமிழ்நாட்டில் மிக விரிவாக அது வளர்ச்சியுற காலமாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் இந்த களப்பிரர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மிக சிறப்பாக அவர்கள் ஆட்சியை அங்கு எடுத்துக்கொண்டு பௌத்த சமயத்தை விரிவாக்குகின்றார்கள் இந்த காலகட்டத்தில். அதுதான் களப்பிரர்களோட ஆட்சி. அந்த களப்பிரர்கள் ஆட்சியை தான் பாண்டியரும் சோழரும் இந்த காலத்து வைதீக விரும்பிகளும் அதை வந்து இருண்ட காலம் என்று பெயரிட்டார்கள், சரிங்களா. அப்ப அது இருண்ட காலம் யாருக்கு என்ற கேள்வியை வந்து நம்ம கேட்கணும். இது வந்து அறிவை தேடியவர்களுக்கு ஒரு இருண்ட காலமா, அல்லது வந்து அல்லது நமக்கு வந்து எல்லா சதுர்வேதி மங்களங்களை கொடுத்து வளர்த்தவர்களுக்கு அது இருண்ட காலமா என்று பார்த்தால் அது சதுர்வேதி மங்களங்களை உருவாக்கியவர்களுக்கும் நன்கொடையா வழங்கியவர்கள் தான் அது இருண்ட காலம். அப்ப அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்கன்னா இறுக்கமாக அவர்கள் வந்து உறுதி போட்டு கொண்டு பௌத்தர்களை அழித்தே ஆக வேண்டும், இந்த கலப்பர்களை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த 5-6ஆம் நூற்றாண்டு வருகின்றது. இந்த காலகட்டத்துல தான் சைவம் செழிக்கின்றது, வைணவம் செழிக்க ஆரம்பிக்கின்றது, சரிங்களா. நம்ம வந்து எந்த ரிலிஜனும் ஒரு வரலாற்று ஆய்வாளராக நான் எந்த ரிலிஜனுமே சேர்த்து பார்க்க மாட்டேன். ஆனா இதுதான் நடந்தது அப்படியே கண் முன்னாடி தெரியுது அந்த வரலாறு. ஏன்னா கல்வெட்டுகள் வழியாகவும் இந்த செப்பேடுகள் வழியாகவும் நமக்கு நன்றாக தெரிகின்றது. அப்படி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் இப்ப பல்லவ மன்னனுடைய ஆட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழக்கும் பொழுது விஜயாலயன் மிகப்பெரிய ஒரு வீரனாக அவன் வருகின்றான். அவன் வந்து தனது ஆட்சியை விரிவாக்குகின்றான். பிறகு பராந்தகன் வருகின்றான், அரிஞ்சியன் வருகின்றான். இப்படி வரும்போது விரிவாக்கி கொண்டே போறாங்க. ராஜராஜன் வந்து தமிழ்நாட்டின் எல்லா பகுதியும் அவன் பிடித்து கொண்டு பிறகு இலங்கைக்கும் சென்று அதை விரிவாக்குகின்றான். அதனால்தான் அவன் மிகப்பெரிய அளவில் கடல் கடந்து மாலத்தீவு, நக்கவாரம் இந்த மாதிரியான பல பகுதிகள் அவன் கீழ் ஆட்சியில் வருகின்றது. அதனால அவன் பெரிய ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மாமன்னன் ராஜராஜன் அப்படின்னு அவரை கூப்பிடுகின்றார்கள், இல்லைங்களா. இப்படிதான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர்களை ஒரு சமயத்துக்குள்ள இனத்துக்குள்ள நம்ம திணிக்கவே முடியாது, இல்லைங்களா. மிக மிக என்ன கேட்டாலே அருமையான எனக்கு சொல்ல முடியல பாத்தீங்களா. உங்களை கேட்டாலும் உண்மையா சொல்ல போனா நான் தமிழன் நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி போய் பாருங்க, சரிங்களா. ஒவ்வொருத்தருமே ஒரு 10 தலைமுறைக்கு ஒரு 5 தலைமுறையா நம்மளால ஏறக்குறைய நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்ன நம்மளுடைய மூதாதையர் யார், அதுக்கு முன்ன நம்மளுடைய தாத்தா பாட்டி எங்கிருந்து வந்தோம், அவங்களோட அப்பா அம்மா எங்கிருந்து வந்தோம், அவங்க அப்பா அம்மா எங்கிருந்து வந்தோம், அவங்க அப்பா அம்மா அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்க போறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கிறது, நம்ம பச்சை தமிழர், சிவப்பு தெலுங்கு, நீல மலையாளி சொல்லிக்கிறேன் என்னன்னு தெரியல.
ரொம்ப 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 சிறப்பான கருத்து. நான் வரவேற்கிறேன் உங்களுடைய பதில. அ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் நினைக்கிறதுமே அப்படித்தான். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இன்னும் சுருக்கமான கேள்வி என்னவென்றால், அந்த செப்பேடுகள்ல அவங்க வந்து பரம்பரையை குறிப்பிடும்போது, ம். விஜயாலனுடைய தந்தை யார்? கொஞ்சம் இருங்க. விஜயாலனுடைய பாட்டன் யார் என்று பெயர் குறிப்பிட்டிருக்கிறார்களா? இல்லையா? இதோ அதுதான். இதோ பாத்துறேன். இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கு. என்கிட்ட செப்பேடு இருக்கு. எங்க அவங்க ஆரம்பிக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தின் ஒரே கண்ணாக விளங்கும் சூரியனிடமிருந்து அரசர்களின் முதல்வனாகிய மனு பிறந்தான். அதன் பிறகு அவன் மகன் அரசர்களின் மணிமுடிகள் தீண்டப்பட்ட கால்களை உடைய இஷவாகு பிறந்தான். அவன் குடியில் நற்குணங்களுக்கு உறைவிடமானவன், பிரம்மனுக்கு நிகரானவனும், லோக மலை வரையில் உலகத்தை நீதியோடு அரசாண்ட மந்தாத்திரி பிறந்தான். அவன் மகன் வீரனான முசுகுந்தனாவன். அவனுக்கு அரசகுலத்தின் சூடாமணி போன்ற வளபன் பிறந்தான். அவன் குலத்திலே உலகம் முழுவதும் சிபி என்று புகழ் பெற்றவனும் மன்னர்களால் வணங்கப்பட்ட பாதங்களை உடையவனுமான புகழ்வாய்ந்த அரசன் பிறந்தான். தனக்கென வாழா பிறக்குரியவனாக வாழ்ந்த நிறைந்த அறிவுள்ள அந்த அரசனுடைய குணங்களை கவிகளை சேர்ந்த வியாசன் அல்லாமல் வேறு யார் கூறும்? அப்படி இப்படியே வருது. கோச்செங்கணானுக்கு அடுத்து அவங்க கோச்செங்கனுக்கு சொல் அடுத்த இருங்க இந்த வருது. இந்த குலத்திலே நிலை பெற்ற புகழ் படைத்த கோச்செங்கனான் என்னும் அரசன் பிறந்தான். இவன் சிவபெருமானின் பாத தாமரையின் வண்டு போன்றவன். இவன் குலத்திலே கோக்கிள்ளி என்னும் அரசன் நல்லறிவுள்ளவன், திருவின் செல்வன், மணிமுடி தரித்த மன்னர்களால் வணங்கப்பெற்ற பாதங்களை உடையவன் பிறந்தான். அப்படி சொல்லிட்டு இந்த குலத்திலே மிக்க ஆற்றல் வாய்ந்த வெற்றியுள்ள விஜயாலயன் தோன்றினான். ஒரு கேப்போட தான் வருது. அதுதான். ஆமா. அது மற்ற கல்வெட்டுகள் வழியா அந்த எபிகிராபிக் இந்தியால வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே நமக்கு வந்து இதுல நீங்க சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். நாம அப்படி போய் இவங்க இப்படி பேசினாங்களா அது பாசினாங்களான்னு நம்ம ஆராய தேவையில்லை. எனக்கு ஒரு ஆர்வம், அவங்களுடைய தந்தையார் பெயரும் பாட்டனார் பேர் நல்லதுதான். ஏன்னா குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோழர்களுடைய எல்லா செப்பேடு வரைக்கும் கிடைத்த செப்பேடுகள் அத்தனையும் வைத்துக்கொண்டு படித்து அதை வந்து எல்லாத்தையும் கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம ஒரு முழு பிக்சர் ஒண்ணு எடுக்கலாம். அது கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஆனா பல செப்பேடுகள் எல்லாமே உருக்கப்பட்டு அதை எப்படியோ செம்பு பானையாவோ ஏதோ ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தொடர்பா ஒரே ஒரு சுருக்கமான செய்தி மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தா சொல்றேன். ஆஸ்திரேலியாவை தொடர்பு உள்ளது. நான் வந்து நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியாவை தொடர்பு கொண்டு அவங்க இந்திய சிற்பங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுகளுடைய பட்டியல் கேட்டேன். அதை பற்றி எனக்கு ஒரு நீண்ட ஒரு இமெயில் மின்னஞ்சல் வழியா நான் இங்க சிறை அதிகாரியா இருந்தாலும் எனக்கும் ஆர்வம் உள்ளதால அவங்களோட தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்க அந்த பட்டியல் எல்லாம் அனுப்பிச்சாங்க. நான் பார்க்க வரேன், எனக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு உடனே பயம் தொத்திடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் இது யார் எப்படி வந்தது அப்படின்னு ப்ராவனன்ஸ் பார்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சுபாஷ் கபூருங்கிற ஒரு விற்பனையாளர், அவர் வந்து நியூயார்க்ல கேலரி வச்சிருந்தாரு. அவர் தான் வந்து இதை வித்தார் நேஷனல் கேலரி ஆஃப் ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு ஒரு அவங்க தகவல் கிடைச்சு, அதுக்கப்புறம் அந்த சுபாஷ் கபூர் கைது செய்யப்பட்டார். ஏன்னா அவர் வித்தது எல்லாமே போலி ஆவணங்கள் மூலமான கைது செய்யப்பட்டு அவர் புழல் சிறையில் தான் இன்னும் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டோனியா பட் பிரதமரா இருக்கும்போது ஒரு 3 சிற்பங்களை கொடுத்ததாக நினைவு எனக்கு. அதை மட்டும் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், இன்னும் மற்ற சிற்பங்களுக்கெல்லாம் வந்து நீங்க யார் கொடுத்தார், விற்பனையாளர் யாரு, அவர் முறையாத்தான் கொடுத்தாரான்னு நான் கேட்டேன். ஏன்னா என்னுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கு அந்த சிற்பங்கள் எல்லாம் அப்படின்னு நான் கேட்ட உடனே இவங்க ரொம்ப ஒரு மாதிரி கலவரம் அடைஞ்சு ஒரு 6 சிற்பங்களை என்ன பண்ணாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடியே மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. வச்சுட்டு நீங்க அதை பார்க்க இப்ப நாங்க அனுமதிக்க முடியாது, ஏன்னா நாங்களே அதை பத்தின ஆய்வுகளை தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நான் அந்த அனுமதிக்காக காத்திருக்கேன். இது சுருக்கமான செய்தி. இப்படி உலகம் பூரா நம்முடைய வேலிக்குடி செப்பேடும் வெளியில இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் இருக்கு. நான் மற்றவங்களுக்கு வழி விட்டு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் இந்த நேரத்துல. வேற கேள்விகள் நேரம் கிடைச்சா உங்ககிட்ட கேட்கிறேன் நான். ரொம்ப நன்றி. சிறப்பான பதில். நன்றி நன்றி. சுபமா, இந்தோனேஷியா இருந்து முத்துமணி பேசுறேன். சுகமா இருக்கு நினைக்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கு. சிறப்பா நல்லா எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
நல்ல சிறப்பான உரை. உங்களுடைய யூடியூப்ல ஏற்கனவே பார்த்திருக்கிறேன், 2-3 முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களோட புத்தக செய்திகளையும் பார்த்திருக்கிறேன். இதுக்கிடையில நீங்க நீட்டா அழகா உள்ள போய் நீங்களும் கௌதமும் போய் அதை தொட்டு பார்த்து அதை ரொம்ப எல்லாரும் கிடைக்காது, இது ஒரு கொடுப்பினை. அதை இவ்வளவு செஞ்சுட்டு விடாம இங்க இங்க நெதர்லாண்ட்ஸ் மட்டும் இல்ல, எங்கெங்க சின்ன கிராமங்களுக்கு கூட நீங்க போயிட்டு இருக்கீங்க. வி நோ யூ. இதுக்கிடையில இப்ப நான் ஹேமந்த் ஒருத்தர் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹேமந்த் ஒரு பையன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, வி ஆர் நாட் யாரையும் நம்ம கம்பேர் பண்ணி குறவு சொல்றதுல இல்ல. அவர் எப்படி சொல்றாருன்னா, நீங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. நம்ம தமிழ்ல இதுல சரித்திரத்துல என்னமோ எப்படின்னா, சில விஷயங்களை மறைச்சிடணும் அல்லது சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி. அவர் எப்படி உலகத்துக்கு சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் போய் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியும், மன்னிக்கணும் நான் குறை சொல்லல யாரையும், அவர் தான் முதல்ல சொன்னார். அதாவது நீங்க அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க, இவர் போன வருஷம் தான் போய் பார்த்திருக்காரு. அப்ப கூட இப்ப என்ன சொல்லுவாருன்னா, என்னை தொட விடலை என்னை அவங்கள அப்படின்ட்டு. ஆனா அவங்க அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்காரு, ஒரு ப்ரொஃபஷனல் மூலமா உள்ள போய் பார்த்தேன், ஆனா என்னை தொட கூட விடல, அது ஒரு மனசுல ஏக்கமா இருந்துச்சு. அதுக்கு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்துட்டு அதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு திருப்பி இந்த ஆனைமங்கலத்துக்கு இந்த காணொலியை நான் பார்த்திருக்கேன். இந்த காணொலி அதை பத்தி எழுதி பார்த்திருக்கீங்க. இது பல பேருடைய முயற்சியால அது வந்திருக்குது. பெருமைதான் நம்மளுக்கு. எல்லாம் யாரு செஞ்சா தேர் சொன்ன ஊர்குடி இழுத்தா தேர் வந்துடும். அது அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இழுத்துருக்கீங்க. உங்களுடைய பங்கு மிக மிக சிறப்பான பங்கு இருக்குது அதுல. அதே மாதிரி இப்ப தம்பி ரவி சொன்னது மாதிரி லேடன்ல எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ற பெரிய விஷயம். எல்லா நாட்டிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடுப்பினை தான். அது உங்களுக்கு பெரிய கொடுப்பினை. உங்க மூலமா எல்லாரும் உடனே வந்தோன்னா நீ திறந்து காமிச்சது நீ எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு முடியவே முடியாது. இது ஐரோப்பாவுடைய ஒரு பண்பு. அதாவது ஐரோப்பாவுடைய பண்பாடு என்னன்னா, அவங்களுக்கு ஆய்வு அப்படிங்கறத மிக சிறப்பாக பெரிதாக நினைப்பாங்க. என்னுடைய அனுபவத்துல நான் இப்ப யூகேயா இருக்கட்டும், லண்டன் மியூசியம் யூனிவர்சிட்டி, பிறகு இங்க ஹால பல்கலைக்கழகம், பிறகு இந்த கோப்பன்ஹேகன் ராயல் லைப்ரரி, பிரான்ஸ்ல எங்கே சென்றாலும் அங்க கடிதம் எழுதி நான் பார்க்க ஆய்வு செய்ய வர விரும்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நேரா நம்ம காலை செய்து எடுத்துக்கொண்டு நேரா போய் அமர்ந்து ஆய்வு செய்துட்டு படம் டிஜிட்டல் காப்பீஸ் எடுத்துட்டு அவர்களை ஒப்படைத்து நம்ம திரும்பி விடலாம். அதுக்கு எந்த வித தடையுமே செய்யாத ஒரு கம்யூனிட்டினா இந்த யூரோப்பியன் மைண்ட் செட். அந்த ஒரு பண்பு ஐரோப்பால, ஏன்னா இது உங்களுக்கு தெரியும் 2000 ஆண்டுகளாக நாலேஜ் சீக்கிங் சொசைட்டி இந்த ஐரோப்பிய மைண்ட் செட் அப்படிங்கிறது. அதனால ஆய்வாளர்களுக்கு மிக பரந்த ஒரு சுதந்திரத்தை வழங்குகின்ற ஒரு நிலமாக இருக்கு. இது வேற இடங்கள்ல நமக்கு பிரச்சனையா தான் இருக்கு. அது ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கணும். அப்புறம் ஆய்வாளர்கள் அத்தனை பேருமா இது ஒரு நம்ம சூழல்ல நான் பார்த்து வருந்தின முன்பு இப்பெல்லாம் அதை நான் வருந்துறது இல்லை, சிரித்து கொண்டு போயிடுறது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அதிசயமா தான் வரலாற்று செய்தியை பார்க்கறான்னு விரும்புறாங்க. அதனால அதிசயமா பார்க்கணும். இது நேற்று நடந்தது, அதற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஸோ அதை பத்தி பேசுறோம், எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். இது பெரிய அதிசயம் மாதிரியோ மறைக்கப்பட்ட உண்மை இன்றைக்கு நாங்கள் தான் வெளியாக்கினோம் அதெல்லாம் தேவையே இல்லை. மறைக்கப்பட்டது இல்லை, மறைந்து இருந்திருக்கலாம். ஓகே, இப்போ புதுசாக தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதானே தவிர அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரிக்கிற ஒரு வேலையிலே நம்ம இருக்கும் பொழுது நமக்கு இதை ஆய்வா பார்க்க முடியாது. அது மிதமான ஒரு சிந்தனையோட நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை. லைம் லைட் அதுலதான் போகுது, ஃபோக்கஸ் லைம் லைட் அப்படிதான் போயிட்டு இருக்க தவிர என்னோட வீடியோ எவ்வளவு போகுது, என்னோட வீடியோக்கு எத்தனை வருது, எவ்வளவு வியூவர்ஷிப் வருதுங்கிறதுல தான் இருக்கு. அதுக்கு நம்ம எந்த கீவேர்ட்ஸ போடலாம். உண்மைதான். இன்னும் ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்ச செய்தி சொல்லிடுறேன். அந்த பத்தாவியாக்கு வந்தார் இல்லையா, அவர் டச்சு காலனியில் இருக்கும் பொழுது அவர் ஈஸ் அ பாஸ்டர், போதகரா இருந்திருக்காரு. மினிஸ்டர்னு சொல்லுவாங்களே, அந்த கிறிஸ்டியானிட்டில மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் மினிஸ்டர் பேர் கொடுத்திருக்காங்க. அப்ப அவருக்கு அந்த கல்லூரி, அந்த தியாலஜிக்கல் காலேஜ் ஓபன் பண்ற போதுதான் அந்த இடத்தை இடிக்கிறாங்க. அதை இடிக்கும் பொழுது அதுல வேலை பார்க்கிறாரு, அவரும் மனைவி இருக்கிறாங்க அங்க. அதாவது அந்த தியாலஜிக்கல் காலேஜ் ஒரு கிறிஸ்டியானிட்டிக்காக ஓபன் பண்றாங்க. அப்ப அவருக்கு அது உள்ள பூமி எவனா ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து அவர் ஜகார்த்தா வந்துட்டாரு, பத்தாவியாக்கு வந்துட்டாரு. இங்க இருந்து திரும்பி போகும்போது ஊருக்கு கொண்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஆயிருக்கு. நல்லது, ஏதோ ஒரு வகையில கைக்கு வந்திருக்கு. டெல்லியில இல்லாம இங்க வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும், அதான் முக்கியம். அவ்வளவுதான், அதான் முக்கியம். வரட்டும். ஓகே, ரொம்ப அழகா இருந்தது. வைக்கிறேன். நன்றி. வணக்கம் மேடம். இது இப்ப மைசூருக்கு தானே கொண்டு போயிட்டாங்க இந்த செப்பேடுகள்?
இப்ப எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் டெல்லியில இருக்கிறதா தான் நான் படிச்சேன். அடுத்த செய்தி நான் பார்க்கல. எங்க போயிருக்கு? இப்ப மைசூருக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியல. மைசூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. அது தமிழ்நாட்டுல வந்து ஒப்படைக்கப்பட்டால் சிறப்பு. ஆனா டெல்லியில இருக்கிறதா தான் நான் வாசிச்சேன். நியூஸ்ல பார்த்தது டெல்லியில இருக்கிறதா தான் வாசிச்சேன். இது என்னன்னா வந்து இது வந்து பூம்புகார்ல போர்ட் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப எடுக்கப்பட்டதா இல்ல இல்ல சூடாமணி இல்ல இல்ல நாகப்பட்டினத்துல தான். நாகப்பட்டினத்துல அந்த சூடாமணி விஹாரை அது வந்து அதை பற்றிய செய்திகள் போயிட்டு இருக்கப்போ அதை இருக்கணுமா உடைக்கணுமா அப்படிங்கிற செய்தி அந்த காலகட்டம். இது 17லே வருது இல்ல, அதுக்கு முதல்ல அந்த காலகட்டம் எடுக்கப்பட்டது வந்து தஞ்சாவூர் பகுதின்னு தான் சொல்றாங்க. இப்ப நீங்க வெப்சைட்ல இப்ப நான் ஃபிளைட் ஷோ போட்டிருந்தாலும் அதுல ஒரு லிங்க் வச்சிருக்கிறேன். நான் வேணா அதை ஷேர் பண்றேன் அந்த பேஜ் லிங்க். அதுல போய் பாத்தீங்கன்னாக்கா எந்த பகுதியில் நான் போய் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எந்த பகுதியில வந்து தஞ்சாவூர்ல கிடைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அவர் போட்டிருக்காங்க. அதான் இப்போ இருக்க செய்தி. அந்த பகுதியில இருந்து தான் போட்டுறாங்க உங்களுக்கு. எல்லாருக்கும் பார்க்க முடியுதான்னு தெரியல. எவ்ரி ஒனுக்கு தான் போட்டிருங்க பாருங்க. வந்துருச்சா? அதுல பாத்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தோட அறிக்கை வந்திருக்கு. லைடன் பல்கலைக்கழகத்துல இருந்து அது வந்திருக்கு. அந்த பார்க்கலாம். நீங்க நல்ல ஓய்வு எடுத்து அதை காப்பி பண்ணி வச்சுட்டு படிச்சு பாருங்க. ஃபுல் அறிக்கையை படிச்சு பாருங்க. நன்றி. வேறு கேள்விகள் இருக்கு? வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த செப்பேடுகள் வந்து எனக்கு நீங்க சொன்ன எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. செய்திகள், அதுக்கப்புறம் அந்த மூதாதையரோட மரபு என்ன அப்படின்றதை இப்ப நம்மளால சொல்ல முடியாது அப்படின்றது, அதுக்கப்புறம் இப்போதைய செய்திகள் தான் வரலாற்றை உருவாக்குது அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் கண்டிப்பா உண்மையான விஷயங்கள். எனக்கு கேள்வி வந்து, இந்த செப்பேடுகள் வந்து நம்ம நாட்டுல இருந்து நம்ம நாட்டுடைய சொத்து, அதை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்ற பெருமைக்காக அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களா, இல்ல அதனுடைய விலை உயர்ந்ததுன்றதுக்காகங்களா? 2வது கேள்வி வந்து 500, 400, 300 வருடங்களுடைய செய்திகள் ஏதாவது இருக்குங்களா? 3வது கேள்வி வந்து இந்த புத்தகம், அதை நீங்க நேரடியா பார்த்த அந்த எழுதின புத்தகம் இருக்குங்களா? இதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் மேம். முதல் கேள்வி என்னம்மா? முதல் கேள்வி வந்து இந்த லைடன் செப்பேடுகள் வந்து விலை உயர்ந்ததுன்றதுக்காகவா, இல்ல இல்ல அப்படி இல்லை. நான் சொன்னேனே உங்களுக்கு, அதாவது ஐரோப்பியருடைய சேகரிப்புகள் அப்படிங்கிறது ஏராளம். அது எந்த ஐரோப்பியர் பார்க்கணும்? ஆங்கிலேயர்களா அல்லது பிரெஞ்சுக்காரர்களா, டேனிஷ்காரர்களா, ஜெர்மானியர்கள் பார்க்கணும். டச்சுக்காரர்கள் அவர்கள் சேகரித்த ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. அதுல அழகான விநாயகர் சிற்பத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன் நான். அது வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்க சேகரிக்கிற சில பொருட்கள் நீங்க பார்க்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டபம் வந்து சிதலம் அடைஞ்சு அதை உடைத்து போட்டு வச்சிருந்தார்கள். அதை வந்து அங்க அமெரிக்கால இருந்து வந்த ஒரு லேடி வந்து டூரிஸ்டா வந்த ஒருத்தவங்க வந்து அதை அப்படியே கப்பல்ல எடுத்துக்கொண்டு போயிட்டு நமக்கு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல மியூசியம்ல அந்த மண்டபத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க அந்த கோயிலை வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்க அதை என்னன்னு சொல்லுவீங்க? யாருடைய தவறுன்னு நீங்க சொல்லுவீங்க அது இல்லையா? இப்ப அது பென்சில்வேனியா மியூசியம்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு மண்டபமா இப்ப அது அந்த இருக்கு. ஆனா இதே போல நான் வந்து திருவெரும்பூர் போயிருந்த போது, திருவெரும்பூர் கோயில் பெரிய கோயில், சோழர் கால கோயில் தான். அந்த கோயில் போயிருக்க போதே ஒரு சைட்ல ஒரு ஓரத்துல வந்து தூண்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு கிடந்ததை நான் பார்த்தேன். இந்த மாதிரி நீங்க எல்லாருமே கூட பார்த்துருப்பீங்க. பல கோயில்கள் வந்து அதோட தூண்கள் எல்லாம் சிதலம் அடைந்து கிடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ வசதி படைத்த அல்லது மேலை நாடுகள்ல உள்ளவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இது கிடக்கே, நம்ம பாதுகாக்கலாமே, அதை அட்லீஸ்ட் ஒரு அழகான பொருளாக அது வைத்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கொண்டு செல்வதும் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அவர்கள் இது முக்கியத்துவம் வாய்ந்தது, வரலாற்றுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால நம்ம எடுத்துக்கொண்டு போய் வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கலாம். வாங்குவதும் இருக்கலாம். இப்படி அவர்கள் வாங்கி கொண்டு போனதாகவும் பல ஆவணங்கள் இருக்கின்றன. இப்படித்தான் இருக்கும். காசுக்காக தூக்கிட்டு போய் அதை வைத்து அவங்க என்ன செய்ய போறாங்க? இதை லைடன் பல்கலைக்கழகத்திலே உட்கார்ந்து இருந்தது இத்தனை நாள். இதை வைத்து அவர்கள் என்ன காசு பண்ணியிருக்க முடியும்? இதை போய் பார்க்கணும்னு செல்பவர்களுக்கு எந்த கட்டணமுமே அவங்க வசூலிக்கவும் இல்லை, இல்லைங்களா? புரியுதாமா? ஓகே, சரிங்க மேம். ஆமாங்க மேம். அடுத்து வந்து இந்த செப்பேடுகள் இருக்கிற எல்லாமும் புத்தகமா செய்திருக்கீங்களா? என்ன புத்தகம் வாங்கி படிக்கலாம் அதை பத்தின செய்திகள்? நமது தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய வலைப்பக்கத்துல நீங்க பார்க்கலாம் நம்ம புத்தகம். அது வந்து ராஜராஜன் செப்பேடு அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு நூல். நான் சொன்ன புத்தகம் தான்.
இறைவாணி முடிஞ்சா அதை நீங்க சேட்ல போடுங்க. காமன் ஃபாக்ஸ்ல அவங்க எங்க வாங்கலாம்னு போடுங்க, சேட்ல போட்டுருங்க. அல்லது வருண் நீங்க போடுங்க. அந்த நூலை நீங்க வாங்கி படித்தீர்கள் என்றால் எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைக்குமா? அடுத்ததா வந்து அதுல பழைய விஷயங்கள் இருக்குங்களா மேம்? இப்ப 1000 வருடங்கள் பத்தி நம்ம ராஜராஜன் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கு. அது போல அந்த செப்பேடுகள்ல அதுக்கும் முந்தைய 500 வருடங்களுக்கு முந்தைய செய்திகள் ஏதாவது இது இருக்குங்களா? 1000 வருடத்து செய்தி சொல்லுது இல்லையா? ஆமா மேம். ஆமா. நீங்க அடுத்தடுத்த பல்வேறு பழைய செப்பேடுகளை பார்த்தீங்கன்னா பழைய செய்திகளை சொல்லும். உதாரணம் வேள்விக்குடி செப்பேடு, அது 7ஆம் நூற்றாண்டு. அதை பார்த்தீர்கள் என்றால் அது 7ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முந்தைய செய்திகளை சொல்லும். ஸோ ஒவ்வொரு செப்பேடுகளும் ஒவ்வொரு ஆவணமுமே அது காலம் அல்லது அதுக்கு முந்தைய காலத்தை பற்றிய செய்தியை சொல்லும். இந்த செப்பேடு சொல்லுற செய்தி சோழர்களுடைய பரம்பரை அல்லது அந்த அந்த அதோடு அந்த நிலம் பற்றிய செய்திகளை அது சொல்லுது. நன்றிகள் மேம். மிகவும் வேறு கேள்விகள் இருக்கா? டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கங்க. நாங்க மலேசியாவில இருந்து பேசுறேன். இந்த லேட்டட் செப்பேடு வழி தென்கிழக்கு ஆசிய வரலாற்றை பத்தி ஏதாவது புதிய தகவல் அது இருக்குங்களா? மிக முக்கியமாக சோழ மன்னர்கள், ஸ்ரீ விஜய மன்னர்களுடைய தொடர்புகள் பத்தி ஏதாவது நமக்கு தகவல் வரும். ஏன்னா நம்ம வெவ்வேறு காலகட்டம் டாக்டர், ஸ்ரீ விஜய மன்னர்களும் சோழர் மன்னர்களும் நட்புறவாக இருந்திருக்காங்க. அதே நேரத்துல ராஜேந்திர சோழ காலகட்டத்துல அவர் படையிட்டு வந்து ஸ்ரீ விஜயாவை தாக்குனதாகவும் நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். இது எது உண்மையான தகவலா இந்த லேடன் செப்பேடு வழி நமக்கு கிடைக்குது டாக்டர்? இந்த லைடன் செப்பேடு சொல்றது எல்லாமே அந்த நட்பு சமயத்துல இருந்த விஷயங்களை மட்டும் தான் சொல்லுது. நட்பா இருந்தாங்க இல்லையா அந்த காலகட்டத்துல, அவர்கள் கும்பகோணம் நாகப்பட்டினத்திற்கு அவர்கள் வந்தது சைலேந்திர பரம்பரை அப்படின்னு சொல்லி, சைலேந்திர பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் வந்து இந்த ஸ்ரீ விஜய மன்னர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்லுது. அந்த மன்னனுக்கும் ஸ்ரீமார விஜயதுங்கர் அப்படிங்கிறத அவன் பேர், அந்த அந்த மலாய் மன்னனுடைய பேர். அவனுடைய தந்தையார் பேர் தான் சூளாமணி. அவனுக்கு அந்த சிறப்பு பட்ட பெயர். அந்த பேர்ல தான் அப்பாவின் பெயர்ல வந்து எனக்கு அந்த கோயில் அமைய வேண்டும் அப்படின்னு ராஜராஜ சோழனை வந்து அவர்கள் தூதுவர் வழி கேட்க அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்து மகிழ்ச்சியாக நட்புணர்வுடன் இந்த கோயில் உருவாக்கப்படுகிறது. இந்த செய்தி தான் நமக்கு ஆனைமங்கலம் செப்பேடுல வருது. ஆனைமங்கலம் செப்பேடு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 1005 தான் இந்த சாசனம் கொடுக்கப்படுகிறது. சண்டை நடப்பது எப்போது? முதல் தாக்குதல்னா 1016. வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஏறக்குறைய 11 ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு. சாசனம் வெளியிடப்படுவது 1014-15 இந்த காலகட்டம். ஸோ இந்த 1016 காலகட்டத்துல ஏன் அந்த சண்டை வந்தது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த புத்தகத்துல நான் கொடுத்திருக்கேன். இந்த ராஜராஜன் கொடை அப்படிங்கிற நூல்ல அதை நான் விரிவாக நான் கொடுத்திருக்கின்றேன். எதற்காக இந்த 1016 முதல்ல சண்டை வருகிறது, அதற்கு பிறகு 1025 தான் மிகப்பெரிய அளவுல தாக்குதலை வந்து ராஜேந்திர சோழன் படை வந்து மும்முனை தாக்குதல் அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுலதான் வந்து ஸ்ரீவிஜய பேரரசு ரொம்ப பெரிய பாதிப்பை அது வந்து சந்திக்குது. அதற்கு பிறகு 1068-69 3வது தாக்குதல் ஒண்ணு கொடுக்குறாங்க. அது குலோத்துங்கன் தலைமையில் நடக்கிற ஒரு பெரிய போர். ஆக இந்த 3 தடவை தாக்குதல் வந்து சோழர்களிடமிருந்து ஸ்ரீவிஜய பேரரசுக்கு வருது. அதுதான் கம்ப்ளீட்டா வந்து ஸ்ரீவிஜய பேரரசை நிலையில்லாமல் அந்த பகுதியிலேயே வந்து அவர்களுடைய இருப்பையே இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின விஷயமா இருக்கு. நீங்க நூலை, ஏன்னா இன்றைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம அதை செய்ய முடியும், நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருக்க முடியாது. இந்த நூலை வந்து நீங்க கட்டாயமா வாங்கலாம். நீங்க வாங்கி நீங்கள் வாசிக்கலாம். நான் அடுத்து மலேசியாவுக்கு எப்போ வரணும் அந்த சமயத்துல கூட நீங்க குறிப்பிட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா நான் கையோட எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு கோலாலம்பூர்ல இருந்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதை வழங்கலாம். சரிங்களா? போட்டிருக்கோம் மேம். மற்ற குழுலையும் அதோட லிங்க் போட்டிருக்கோம். வெளிநாட்டுல உள்ளவங்களும் இந்த புத்தகத்தை வாங்கலாம். நீங்க தாராளமாக நீங்க காமன் ஃபாக்ஸ் வழி ஆர்டர் செய்து இந்த நூலை வாங்கலாம். பெரிய விலை இல்ல, சிறிய விலையில தான் இருக்கு அந்த நூல். யுவராஜன் ஒருத்தர் கேட்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, அவரையும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். என் பேரு யுவராஜுங்க, கோவையில இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இந்த செப்பேடு விஷயமா எனக்கு ஒரு கேள்விகள் எதுவும் இல்லைங்க. நான் இப்போ வந்து தமிழியுடைய பிராமி கல்வெழுத்து வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் நானு. இப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல அது எத்தனாம் நூற்றாண்டு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து சரியா வர கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த காலகட்டத்துல எழுத்தறிவு பெற்றவர்கள், அப்ப ஒரு மக்கள் தொகை, ஒரு 1 லட்சம் மக்கள் தொகை, 2 லட்சம் மக்கள் தொகை இருந்ததுன்னா, அப்ப கல்வி அறிவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மட்டும் கிடைத்ததா இல்ல அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்ததா? அப்படிதான் என்னுடைய கேள்விங்க.
இல்ல இப்ப இருக்க பார்வையோட நம்ம பார்க்கவே முடியாது. ஏனென்றால் மன்னராட்சி காலகட்டத்துல வந்து பாகுபாடுகள், தொழில் ரீதியாக பாகுபாடுகள் மிக ஆணித்தரமாக இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட சில பேருக்கு, இந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கான கல்வி அப்படிங்கிறது இருக்கும். பிறகு ஒரு சில பேருக்கு அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழிற்கல்வி என்பதுதான் மிக பெரிதாக இருந்தது. அதனை மீறி சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருந்தது. எல்லா கம்யூனிட்டியிலுமே வந்து கல்வியை தேடி வாசித்த மக்களும் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் விரிவாக அதிகாரப்பூர்வமாக கல்வி என்பது வழங்கப்பட்ட கம்யூனிட்டி என்பது ஒரு சில கம்யூனிட்டி மட்டும்தான். அது எல்லாருக்கும் இப்ப நமக்கு தெரிந்ததுதான். அதாவது ஏறக்குறைய 200 ஆண்டுகள் வரை, இப்போ உதாரணமா 1706 வந்து சீகன் பால்க் தமிழ்நாட்டுக்கு வந்து தரங்கம்பாடியில வந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த தமிழ் நிலத்துல 2 விழுக்காடு மட்டும்தான் படிக்க தெரிந்தவர்களாக, கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு அவர் செய்கின்றார் 1706. அப்போ நம்ம யோசித்துக் கொள்ளலாம் இல்லையா? அப்ப கல்வி அறிவு அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப குறைவான ஒரு வாய்ப்பு தான் பெற்றிருந்தது. அச்சு இயந்திரம் வந்த பிறகுதான், நூல்கள் வந்த பிறகுதான் வாசிப்பு என்பதும் கல்வி என்பதும் பரவலாக எல்லா மக்களுக்கும் கிடைத்தது. இதுதான் வந்து அச்சு இயந்திரம் வந்தது பிறகு, புத்தகங்கள் வெளியிடப்பட்ட பிறகு நடந்த புரட்சி என்பது உலகத்தில் இருக்க யாருக்குமே, எந்த ஒரு சாதி மதம், எந்த ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் வாசிப்பும் கல்வியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்தியது. ஆக படிப்படியா நம்ம பார்க்கும்பொழுது அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். மிக்க நன்றிங்க தோழர். அடுத்ததாக இன்னொரு கேள்விங்க. இப்ப இந்த தமிழி அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து 10 எழுத்துக்கள் மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இப்போது இருக்கிற வரைக்கும். இப்ப இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வரலாற்று சான்றுகள் இருக்கா? எப்ப உருமாறுச்சு, அந்த உருமாறுறதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா? அதனுடைய நீங்க நம்மளுடைய தமிழ் மரபார் கட்டளை சொற்பொழிவுகள் நிறைய இதுல கொடுத்துருக்கோம், ட்ரைனிங்கே கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி எல்லாம் வந்து எழுத்துக்கள் மாறியது, அப்புறம் வந்து தமிழிலிருந்து பிறகு வட்டெழுத்துல இருந்து பிறகு சோழர் கால எழுத்து, பல்லவர் கால எழுத்து, கிரந்த மிக்ஸ் வந்தது எப்போ, இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்குறோம். நம்மளுடைய வலைப்பக்கத்துல தமிழாங்கிறது நம்மளோட சேனல், சரிங்களா? வலைப்பக்கத்துல போகலாம். நீங்க tamilheritage.org வெப்சைட் போனீங்கன்னா முதல் பக்கத்திலே இருக்கு. அதுல போனீங்கன்னா ஏறக்குறைய 600க்கும் மேற்பட்ட வீடியோ இருக்கு. அதுல வந்து நமக்கான ட்ரைனிங் வெப்சைட்டும் இருக்கு. தமிழி, அந்த மொழி வளர்ச்சி, எழுத்து வளர்ச்சிகள் அப்படிங்கறதெல்லாம் அந்த பகுதிக்கு போய் நீங்க அந்த தாராளமா உங்களோட ஓய்வு நேரத்துல அதை நீங்க பாருங்க, இருக்கு, சரிங்களா? இதெல்லாம் வந்து நிறைய நம்மளுடைய வலைப்பக்கத்திலேயே நிறைய இருக்கும், நீங்க கண்டுபிடிக்கலாம், பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. சரி, ஷீலா கை வைத்திருக்காங்க, நீங்க உங்களுடைய கேள்வி முன்வைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும். ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றி. அதுல கேட்டுதான் நான் இதுல வந்தேன். மேடம்க்கு ரொம்ப ரொம்ப எல்லா தமிழ் நெஞ்சங்கள் சார்பாக ஒரு உளமார்ந்த நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செப்பேடுகள் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு கேள்விப்பட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நன்றிகள் மேடம். அப்புறம் நோக்க உரை சொன்னார் இல்லைங்களா ஐயா, அவர் சொல்லும் பொழுது இத பாடப்பகுதிகள்லயும் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ நாங்க பாடநூல் உருவாக்க குழுல சிறிது பங்காற்றி வர்றோம், தமிழக அரசுடைய SCRT-ல. இப்போ அம்மா வந்து சொன்னாங்கன்னா, இப்ப இந்த லெய்டன் செப்பேடுகள் இப்ப இந்தியா வந்திருக்கு, இந்த மாதிரி பாடப்பகுதிகளை தமிழ்ல வைக்கணுமா, இல்ல வந்து எந்த பாடப்பகுதியில வைக்கணும், மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய கலாச்சாரம், தமிழின் தொன்மைனா தெரியும்னா எந்த விதத்துல இதை நம்ம கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் SCRT-ல இதை கொஞ்சம் சொல்ல முடியும். அதனால தமிழும் வரலாறும் ஒரே நூல்ல தானே வருது? நான் பார்த்த மாதிரி இல்ல. சமூகம்னு ஒண்ணு இருக்கா? ஒரு நினைவு இல்ல எனக்கு. பாடத்திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இங்க தமிழ் மொழி தனியா இருக்கும். இது வந்து சமூகவியல் அப்படி பாடத்துல படிப்பாங்க. அதுல வரலாறு பற்றி படிக்கக்கூடிய பகுதியில வச்சாங்க. சமூகவியல்ல தான் வரலாறு வருது, அதுல வைக்கிறது தான் சரியா இருக்கும். நடுவுல குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் மேடம். பாடம் முதல் வகுப்புல இருந்து கடைசி வரைக்கும் அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சம் செய்தியா கூட கொடுத்தா கூட சரியா இருக்கும். அவங்க எல்லா வகுப்பும் கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த சிறிய வகுப்பு படம் பார்த்து என்னென்ன செய்தின்னு கேட்கிற மாதிரியோ ஒவ்வொரு வகுப்புக்கும் கொண்டு போகலாம். ஆனா இது சமூகவியல் வரலாறு சார்ந்து கொண்டு போனா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான கருத்துருக்கள் ஏதாவது கொடுத்தா கூட நாங்க வந்து அது இயக்குனருக்கு தெரிவிக்கலாம். அந்த பாடக்குழு வல்லுநர்கள் அங்க இருக்காங்க, அவங்க கிட்டயும் நம்ம இந்த மாதிரி
இத சொல்லலாம் மேடம். அதுதான் கேட்டேன். சமூகவியல் வந்து தாராளமா 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கு. தாராளமா 6 தொடர்பு கொள்ளுங்கம்மா. 6 முதல் தாராளமா 12 தொடர்பு வகுப்பு கொள்ளுங்க. வரை வந்து வரலாறுன்ற பாடப்பகுதியில நம்ம இது ஷீலா, வரும். எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? சென்னை எந்த மேடம். சென்னையா? நீங்க வந்து நம்ம இந்த நூலை வாங்கிருங்க. நீங்க அது காமன் பாக்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்ல வந்துரும் இந்த புக். சரிங்களா? ஓகே மேடம். ஓகே மேடம். வாங்கிருங்க. ஓகே மேடம். வாங்கிட்டு நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா சம்மரி நீங்களே எழுதிடலாம். ஏதாவது சந்தேகம் வந்துச்சுனாக்கா நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க சேட்ல. ஓகே ஓகே மேடம். ஓகே மேடம். இவங்கதான் இந்த குழுல இணையன்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். பானுரேகாமா மத்தியானம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆமா இவங்களாதான் மேடம். இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான். வரலாற்று குழுல வேணா இணைச்சு விட்டுறோம் நாங்க. சரிங்க மேடம். வந்து பானுரேகா மேம்க்கு அனுப்புங்க, நான் வாங்கி உங்களை இணைச்சிடுறேன். என்ன மேம் அப்படி பண்ணிட்டோம்னா அவங்க இன்னும் நம்மளோட தொடர்புக்கு வசதியா. ஓகே ஓகே மேடம். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய வழிமரபுல 5 தலைமுறை வந்திருக்காங்க. அதுல ஒரு தலைமுறையை சேர்ந்த மருமகள் தான் என்னுடைய மருமகள். நான் அவங்களே கேள்வி கேட்டிருக்கேன். நீங்க அடுத்து என்ன நீங்க தமிழ் ஆர்வத்துல என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பதில் இல்ல. ஆனா உங்களை மாதிரி தமிழ் நெஞ்சங்கள் இவ்வளோ தமிழ் பணி செய்யறது இன்றைக்கு நான் முதல்ல உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததை பெருமையா கருதுறேன் மேடம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. பரவாயில்ல. அதாவது நான் 2013ல நான் வந்து திருவாடுதுறைக்கு ஆதீனத்துக்கு போயிருந்தேன். அங்கே சென்று இவர் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோட அனைத்து நூல்களையும் வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். இது ஒரு காமெடிக்காக உங்களுக்கு சொல்றேன். அங்க போய் அந்த பதிவெல்லாம் செஞ்சு வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கப்போ அங்க உள்ள புலவர் வந்து என்ன கேட்டார், நீங்க வந்து வித்வானுடைய பரம்பரையிலேருந்து வரீங்களாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அவர் பரம்பரையிலேருந்து வந்தாதான் செய்யணும்னு ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு. யாருமே நம்ம செய்யலாம் இல்லையா? தேங்க்யூ மேம். நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன் மேடம். அதுல இருந்து எனக்கு சம்மரைஸ் பண்ண ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே மேடம். தேவைப்பட்டா நான் அந்த வரலாற்று பாடநூல் எழுதுற வல்லுநர்கள் கிட்ட உங்களை கேட்க சொல்லியும் நான் அவங்க வழியா நான் ட்ரை பண்றேன் மேம். சரிங்க, சரி. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. 40 நூல்களை 40 ஏடுகளை படியெடுத்த வரலாறு அவங்க அந்த இரவு சொல்றீங்களா நீங்க? ஆமா ஆமா. வேற யாரும் கேள்வி இருக்கா? நூலை வாசிக்க தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேம் எனக்கு ஒரே ஒரு நிமிடம். 7ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்துல இந்த செப்பேடுகள் படமும் போட்டு அந்த பெரிய கம்பியில அத கோர்த்து வச்சிருக்கிற அந்த படம் போட்டு சிறு தகவல் கொடுத்திருக்காங்க மேம். நன்றி மேம். நன்றி. வணக்கம் மேம். நான் பானுரேகா. தெரியாது எனக்கு உங்களை. சொல்லுங்க. செய்தி வந்ததுல இருந்து எனக்கு ராஜராஜனின் கொடை புத்தகம் தான் ஞாபகம். எல்லா டீடைல்ஸும் படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். அதாவது அந்த செப்பேடுகள் தொட்ட கைகளை நாங்க தொட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ. ஏன்னா அது உணர்வு பூர்வமானது. ஷீலா மேடமும் அதான் நான் சொல்லி அவங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். என்கிட்ட மெசேஜ் கேட்டிருந்தாங்க, இது ரொம்ப எனக்கு ஆர்வம், நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் கொடுக்கலாம். அதே போல இப்போ மனோகரி டீச்சரும் தகவல் சொல்லிட்டாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிக்குது வரலாறுனா என்ன, எது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்ட்டு. 7ஆவதுல அது கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுக்கும்போது இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சும்மா ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்த பதிப்புல வரும்போது இந்த கூடுதல் தகவலோட வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டுக்கே வந்து சேர்ந்தது அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம். வேற ஒண்ணும் இல்ல, மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக தான். நன்றி. வேறு கேள்விகள் செய்யலாமா? சங்கர் ஒருத்தர் கை வைத்திருக்காங்க. கேளுங்க சங்கர் சார், நீங்க வினாக்களை முன்வைக்கலாம். அவருக்கு அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நன்றி. கருத்து கண்ணாயிரம். கருத்துக்கு தான் வேற ஒரு கேள்வி இல்லை. இதுல வந்து சுபாஷ்ன்றதுல வந்து அந்த செப்பேடு எழுதுற அந்த காஞ்சிபுரத்துல எழுதியிருக்காங்க. அதை பண்றது அந்த டெக்னிக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தா, இப்போ ஒரு கல்வெட்டு இருக்கு, கல்லுல வந்து நம்ம செதுக்கிறோம் பேசுறாங்க. ஹலோ சங்கர், க்ளோஸ் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. ஸோ அதே போல நம்ம தமிழ் எழுத்துக்கள் உருவாகல அந்த பானை ஓடுகளும் எழுது, அதுல வந்து நம்ம எழுதிடலாம்.
ஆனா ஒரு செப்பேடு பாருங்க, ஒரு மெட்டல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி சேலஞ்சிங் டாஸ்க். அது இப்ப லேசர் பீம் வச்சு நம்ம பண்ணலாம், ஓகே. ஒரு மெட்டல்ல எழுதுறது அப்படிங்கிறது வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப கல்லுங்கிறது அது பாட்டுக்கு பாறை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப செப்பேடுல வந்து எழுதுறதுன்னா அது சூடா இருக்கிற போது இன்ஸ்கிரைப் பண்றாங்களா, இல்ல அது காஞ்சி போனதுக்கு அப்புறம் அதுல வந்து லேசர் பீம் மாதிரி ஏதாவது, இல்ல ஆசிட் ஏதாவது வச்சு அந்த மாதிரி பண்றாங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அது உண்மையிலேயே அந்த ஏன் வந்து ரேரா இருக்கு, அது வந்து செப்பேடுகள் குறைவு தான். அப்ப ஏன் அது குறைவா இருக்கு அப்படின்னா அதை உருவாக்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங். இது ஒரு தொழிலா இருந்திருக்கு. செப்புல வந்து செய்வது, செப்பு பொருட்கள்ல வந்து பேர் எழுதுவது, செப்பேட்டை உருவாக்குவது அப்படிங்கிறது ஒரு தொழிலா இருந்திருக்கு. அதை எழுத்துக்களை பொறிப்பது எல்லாமே ஒரு தொழிலா இருந்திருக்கு. இப்ப அதுல ஸ்பெஷலைஸ்டா இருந்தவங்க தான் இந்த பணியை செய்திருக்கிறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்குது. நினைக்கிறேன் ஒரு 6 மாத காலம் கூட எடுத்திருக்கலாம், இல்லாட்டி 1 வருட காலம் கூட எடுத்திருக்கலாம். ஆமா, நிச்சயம் நிச்சயம். அந்த டெக்னிக் என்னங்கிறது வந்து ஆய்வாளர்கள் வந்து அதை பற்றி யோசிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம செம்மொழி மாநாட்டுக்கு போயிருந்த பொழுது அந்த செம்மொழி மாநாடு எக்ஸிபிட்ல இதை பார்த்த எனக்கு ஞாபகம் இல்ல வந்திருக்காது. இல்ல இது வந்து அதோடைய ரெப்ளிகாவோ ஏதாவது ஒன்னாதான் இருந்திருக்கணும். ஸ்டில் ரிமெம்பர் அந்த போட்டோ எங்கேயாச்சும் கிடைக்கும். நான் எடுத்தேன் அந்த போட்டோ. ஏன்னா அழகிய சோழர் அந்த சிற்பங்களுக்கு பக்கத்துல இது இருந்தது. ஆனா இதானா இல்ல வேற செப்பேடா அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்பவுமே டிராவல் பண்ணது இல்ல. இது ஆமா, வெளியே வந்தது இல்ல. இல்ல இல்ல. ஓகே ஓகே. அப்புறம் மூணாவது சுவாரஸ்யமான விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, இப்ப நம்ம ஐரோப்பால இருக்கிற பொழுது ஐரோப்பிய வந்து இப்ப அந்த லீனேஜ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் லீனேஜ் பாத்தீங்கன்னா அதுல பிரெஞ்சுக்காரங்க கலப்பு இருக்கும், இட்டாலியன் கலப்பு இருக்கும், வந்து ஜெர்மன் சொல்லவே வேண்டாம், ஜெர்மன் கலப்பு, இந்த மாதிரி வந்து கலப்புகள் இருக்கிற சகஜம். இப்போ அதே போல தமிழகத்துல நீங்க சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதாவது இப்போ வந்து சோழ பாரம்பரியம் அப்படின்னு வரும்பொழுது கம்போடியால போய் பொண்ணு எடுத்தாங்க அப்படிங்கிறது, அதே போல வந்து சிங்களவர்கள் வந்து பாண்டிய பெண்களை வந்து மனம் முடிக்க வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரித்திரத்துல இருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நீங்க வந்து நந்திவர்மனை பற்றி சொன்னீங்க. இப்ப நந்திவர்மன் அப்படிங்கிறதே வந்து அவன் அங்கேருந்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவனுக்கு நந்திவர்மன் பேர் வச்சு தமிழ் கற்றுக் கொடுத்து அவன் வந்து இங்க தமிழகத்துல ஆட்சி புரிஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் ஒரு திறந்த மனத்தோடு அந்த காலம், அது பல்லவர் காலம், அது பல்லவர் காலம். அதான் சொல்றேன், ஒரு திறந்த மனத்தோடு இவர்கள் வந்து இருந்திருக்காங்க. சோழர் காலத்துலயும் அது கண்டினியூ ஆயிருக்காது, இன்னைக்கு செய்தியா. ஸோ சோழர் காலத்துலயும் வந்து அது தொடர்ந்து இந்த மாதிரி அயலக ஒரு உறவுங்கிறது. இப்ப நம்ம சமீபத்துல இந்தோனேஷியால போனதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதோட கனெக்ட் ஆகுது. எப்படின்னா வந்து இவர்கள் சோழர்கள் அங்க போனாங்க, அரசாட்சியை பிடிச்சாங்க, அங்க வந்து காலனியா பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணல இவங்க. இவங்க வந்து போயிட்டு நீயே ஆளுப்பான்ட்டு. ஆனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்களோடு இவங்க கலந்துருக்காங்க இந்த வெவ்வேறு அலைகள்ல இவங்க போகும்போது. இப்ப உதாரணமா வந்து நம்ம ஆட்சியில போய் பார்க்கிற பொழுது அந்த ஆட்சியை கல்வெட்டை சொல்லி ஆகணும். அவங்களுக்கு எவ்வளவு தேவர் வெரி எக்ஸைட்டட். நம்ம போய் ஒரு இந்த கல்வெட்டை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இந்தியால இருந்து அப்படின்ட்டு அவங்க நம்மகிட்ட ரொம்ப ஆசையோட காமிச்சாங்க அந்த கல்வெட்டை. நான் ஒரு 5 நிமிஷத்துல முடித்துக் கொள்ளணும். எனக்கு ஒரு நண்பரை ஏர்போர்ட் கொண்டு போகணும், அழைச்சிட்டு போகணும். அதனால சீக்கிரமா முடிச்சிருவோம். ஆமா ஆமா, முடிச்சிடலாம். சோ அதனாலதான் நான் வாழறேன். இவங்க சும்மா வச்சிருக்கணும், ரொம்ப என்னைய இழுத்து விட்டாங்க. சரி, ஓகே. இது கடைசி பாயிண்ட் என்னன்னா, இவங்க போய் அந்த ஆட்சி அந்த சுமத்ரால வந்து ஒரு இடம் இருக்கு, பிடி அப்படிங்கிற அந்த இடத்துல போனீங்கன்னா தமிழர்கள் மாதிரி அப்படியே இருக்காங்க. அது உண்மைதான் கண்ணன். நம்ம பார்த்தோம் இல்லையா, அது உங்க வேப்ப மரம் ஒண்ணு இருந்தது பாத்தீங்களா, அந்த கடற்கரை ஓரத்துல அருமையான இடத்துல தமிழர்களுடைய ஆட்சி இருந்த இடம், தமிழ் வணிகர்கள் வந்து நிறைந்திருந்த ஒரு இடம். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இது எல்லாமே நிறைய பேசணும். இதுக்கு வந்து ஒரு கருத்தரங்கம் மாதிரி வச்சு கூட நம்ம நிறைய பேசலாம் இது தொடர்பான விஷயம். இனம் அப்படின்னு சொல்றதுல வந்து உள்ள பிழையை சொல்ல வரேன். வந்து எந்த இனம் பச்சை தமிழர்கள் அப்படின்னு சொல்றத பத்தி சொன்னீங்க. ஆமா, அதுதான் வந்து அது வந்து பயாலஜிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த வகையில வந்து நம்ம அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஹிஸ்டரியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். தேங்க்யூ, அவ்வளவுதான். ஓகே, சங்கர் குயிக்கா முடிச்சிட்டாருன்னா இந்த கேள்வியோட முடித்துக் கொள்ளலாம். ஏன்னா நண்பர்கள் வெயிட் பண்றாங்க, நான் ஏர்போர்ட்டுக்கு டிரைவ் பண்ணணும். சங்கர், நீங்க கேக்குறீங்களா ஏதாவது? வணக்கம். வணக்கம். வணக்கம்.
யாரு கெடால இந்த வணக்கம். பேசுறீங்க? சுகப்பட்டாணியா? சுகப்பட்டாணி சங்கரா? நிபுங் டுபால். ஆமா. சரி சரி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே, இது என்னன்னா இப்ப இந்த தகவல் வந்து இந்த கொப்பர் பிளேட் கிடைத்தது இல்ல, இது வந்து எந்த வகையில வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸா வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம்? ஏன்னா அங்க மலேசியாவில நம்ம எடுத்துக்கிட்டோமா, அப்ப 2-3 தகவல்கள் வந்து சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதை வந்து ஒரு வரலாற்று முக்கிய ஆதாரமாக வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல சில இது. அப்ப எப்படிங்க டாக்டர் இது வந்து வேற ரெஃபரன்ஸ்ல, இதே ஒரு ஆங்கிலத்துல மற்ற ரெஃபரன்ஸ் புக்ல மாதிரி இருந்தா நானும் பாக்குறேன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது. இதே இந்த மாதிரி செப்பேடுகள் தகடு அல்லது தமிழ் மொழியில இருக்கின்ற இந்த இதெல்லாம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நீங்க நான் ஒரு சஜஷன்ஸ் சொல்லிடுறேன் குயிக்கா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா 1938 வந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே இந்தியா வெளியிட்ட எபிகிராபிகா இண்டிகா அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டிகா வால்யூம் 22 இங்கிலீஷ்ல வந்திருக்குது. நீங்க அவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல கம்ப்ளீட்டா நல்ல டிரான்ஸ்லேஷன், அது கேவி சுப்பிரமணியன் செய்திருக்கிறாரு, அதை கொடுங்க, அந்த ரெஃபரன்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்கு பிறகு வந்து நான் உங்களுக்கு சேட்ல போட்டு விடுறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போடுறேன். தகவலை போடுறேன். நீங்க இணையத்துல இருக்குது archive.org போனீங்கன்னா இதை எடுத்து டவுன்லோட் பண்ணலாம். அதுல இருக்க ஃபுல்லா நீங்க எடுத்துக்கலாம். ஆங்கிலத்துல இருக்கு, அதை நீங்க ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரிங்க டாக்டர், நன்றிங்க டாக்டர். சரி, ஓகே சரி. நீ நிறைவு பண்ணிடலாம். நன்றி. இன்றைய நிகழ்வு மிக சிறப்பான உரை, காலத்திற்கேற்ற தேவையான உரை. இவ்வுரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, வரலாற்றை எப்போதும் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் அதனை நிரூபிக்கவும் வேண்டும், அதனை நாம் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்ற உண்மையான உயர்ந்த நோக்கத்தை இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு வழங்கியிருக்குன்னு சொல்றோம். எதையும் ஆய்வு கண்ணோட்டத்தோடு வரலாற்றையும் அணுக வேண்டும் என்ற மிக நல்ல உரையை வழங்கி சிறப்பு செய்த உங்களுக்கு நன்றி. பங்கேற்று வினாக்களின் மூலமாகவும் கருத்துக்களின் மூலமாகவும் கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஆய்வு அறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கேற்ற அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.